அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் குவியும் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு நமது சிறப்பு விருந்தினர் என்று சொல்வதா அல்லது நமது குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. சி வேணுகோபாலன் அவர்களை. அவர் நம்ம குவியத்தில் ஒரு முக்கியமான அங்கம். அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு முத்திரை பதித்ததாக இருக்கும். ஆனந்த விடல அந்த காலத்தில் முத்திரை கதை என்று சொல்வார்கள். அவர் பேசினாலே அதில் ஒரு முத்திரை இருக்கும், அதில் ஒரு நகைச்சுவை இருக்கும், அதில் ஒரு மற்ற ஒன்பான் சுவைகளும் அதில் கலந்துருக்கும். அதில் அவர் இப்போ குவியத்தில் அப்பப்போ எழுதுவார். இன்றைக்கு கூட டி.ஆர். மகாலிங்கம் 100 என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையா, அது இல்லாதது ஒன்றில்லைங்கிற மாதிரி இணையானது ஒன்றில்லை என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த மாதிரி வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்றதுல ஒரு எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் அவருக்கு அழகா மாற்றி சொல்வதில் சி வேணுகோபாலனை அடித்துக் கொள்வதற்கு வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு நம்ம கிருபானந்தர் அடிக்கடி சொல்லுவார். அவர் படித்ததை அப்படியே கோட் அன்கோட் சொல்ற அளவுக்கு, அதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனப்பாடம் இருக்கு. அந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய சொற்றொடர்கள் அத்தனையுமே, வாக்கியங்கள், அந்த சம்பாஷணைகள் அத்தனையுமே சொல்லக்கூடிய ஒரு திறமை அவரிடம் இருக்கு. இதை கேட்டு நான் நிறைய சமயத்தில் நான் பொறாமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளோ அழகாக அவரால் சொல்ல முடியுது. நமக்கு நாம எழுதின கவிதையே நம்மளால சொல்ல முடியல. இது உங்களுக்கு தானே இல்லை மண்டபத்திலேருந்து வாங்கிட்டு வந்த கவிதையான்னு கேட்குறாங்க மக்கள்லாம். அந்த அளவுக்கு நம்ம ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப சுமாராக இருக்கு. இவருடைய ஞாபக சக்தியை பாராட்டுவோம். இன்றைக்கு அவர் பேசக்கூடிய தலைப்பு நாடகமே உலகம். அது ஒரு அருமையான, அந்த ஆடுவதோ பொம்மலாட்டம்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, நாடகமே இந்த உலகம் அப்படின்னு. அந்த இதுல நாடகத்தை பத்தி பேசுவதற்காக சி வேணுகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு 7:15 வரைக்கும் தொடர்ந்து பேசட்டும். அதற்கு பிறகு நாம் நமது கேள்வி கணைகளை தொடுப்போம். நாம் இப்பொழுது இந்த மேடையை, நாடக மேடையை சி வேணுகோபாலனுக்கு அளிக்கின்றோம். வேணுகோபாலன் சார். வணக்கம். அன்பர்களுக்கு என்னுடைய மிக பணிவான வணக்கமும் பேரன்பும் நன்றியும். அவர் டி.ஆர். மகாலிங்கம் கட்டுன்னு சொன்னேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நேற்று இரவு 11 மணிக்கு தான் திடீர்னு நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இரவு 11லேருந்து 11:30 மணிக்குள்ள தான் நான் அவருக்கு அனுப்பினேன். இன்னைக்கு ஒரு மகத்தான இசை கலைஞர், இசை மேதை டி.ஆர். மகாலிங்கம் அவருடைய புகழை வணங்கி தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் திருக்கடையூரில் இருந்தேன். அப்போ என் சம்பந்தினுடைய 60வது கல்யாணம். அப்போ அவர் கூப்பிட்டார், கிருபா தலைப்பு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்னாரு. சரி, நம்ம நாடகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சும்மா நான் கமிட் பண்ணேன். நாடகம் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக சொன்னார், நாடகமே இந்த உலகம் அப்படின்னு. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன். இந்த மாதிரி நிறைய நாடகம் சம்பந்தமான விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா மொழியில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது அப்படிங்க கேட்பார் சிவாஜி கணேசன். நடிப்பும் பாட்டும், அது அற்புதமான ஒரு கலை நாடகம் அப்படிங்கிறது. நாடகம் என்னுடைய வாழ்க்கையில் அல்லது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக நாடகம் நமக்குள்ளே என்ன தாக்கம் ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் அப்படி சிந்திச்சுக்கிட்டே உங்களோட தான் நான் பயணம் பண்ணுறேன். உண்மையிலே இந்த சபாக்கள், கச்சேரிகள், நாடகங்கள் இதெல்லாம் போக எப்போ அப்படின்னு யோசித்து பார்த்தா, நான் சென்னையில் எங்கள் தந்தையோட நான் 2ஆம் வகுப்பு தான் எங்கள் அப்பாவோட நான் இணைஞ்சேன். அது வரைக்கும் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனது அநேகமாக அப்போ ரசிகரஞ்சலி சபாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லிசை கலைஞர் கொத்தமங்கலம் சுப்புனுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் என்னை அப்பா அழைச்சிட்டு போனார். அதில் அந்த 2 வரி தான் ஞாபகம் இருக்குது. பாவி டயர் செய்த பஞ்சாப் படுகொலைன்னு அவர் பாடினது. எனக்கு அப்போ 9 வயது நிறையல. அப்போ அப்பா அதை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ என்ன எல்லா இடத்துக்கும் நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவரை அரிச்சு எடுப்பேன். நாடகம், இசை, காலட்சேபம், உபன்யாசம் அப்படின்னு அதெல்லாம் அப்படி நாடகங்கள் அப்படி போகிறதுக்கான சில வாய்ப்புகள் வந்தது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது வேலூரில் நகராட்சி பள்ளியில் இருந்தேன். அப்போ நேரு பற்றின ஒரு நாடகம் இருக்குது, நீ நடிக்கணும்னு என்னுடைய ஃபேவரட் டீச்சர், அவனுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நான், மனோ டீச்சர். நானும் ரொம்ப நம்பி நம்மளை தான் நேருவா நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஊட்டிக்கு போகும்போது பயன்படுத்துறதுக்காக எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு கோட், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோட் போட்டுக்கிட்டு அதில் நம்ம நேரு அப்படி போய் நின்னேன். அந்த கோட்டை மாத்திரம் வாங்கிட்டாங்க டீச்சர் என்கிட்ட. நீ நேருனா இந்த உலகம் ஒத்துக்காதுப்பா, இந்த வகுப்பில் சவப்பா இன்னொரு பையன் இருக்கான், அவன் தான் நேரு அப்படின்னு அவனுக்கு மாட்டி விட்டாங்க. ஆனால் அவனால் இந்த வசனத்தை பெருசாக பேச முடியாது, நீ நேரு மாதிரி பேசு, அவன் நேரு மாதிரி கையசைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நகராட்சி மன்ற கட்டிடத்தில் ஒரு 1000 பேருக்கு நடுவில் ஒரு நாடகத்தில் நான் மைக்கில் மிகப்பெரிய நீண்ட வசனம், இங்கிலீஷ் வசனத்தை நேரு பேசுவதை போல் நான் பேசினேன். என்னுடைய கோட்டை போட்டுக்கிட்டு என்னுடைய நண்பன் நேருவா நடித்தான். இதான்
முதல் நாடக பிரவேசம். ஆனால் 6ஆம் வகுப்பு போகும்போது 15 பைசா டிக்கெட் வாங்க சொன்னாங்க. எங்களுடைய சீனியர் மாணவன் நடிக்கிற நாடகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு 15 பைசா டிக்கெட் போட்டாங்க. அப்புறம் அது முதல் நாள் கன்செஷனில் 10 பைசா கொடுத்தாங்க. அந்த நாடகம் எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பை உருவாக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த நாடகம். அது 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 வந்து ஒரு நிகழ்த்து கலையை மேடையில் பார்க்கறது, ஒரு ஒரு அண்ணனும் தம்பியும், நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது அந்த நாடகத்துடைய பேர். அண்ணன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், தம்பி மோசமான சகவாசத்தில் ஒருத்தரோட இருப்பான். அது பிறகு அண்ணன் அவனை திருத்தி கொண்டு வருவான். அதில் ஒரு ஃபைட்டிங் சீன்லாம் வேறு வச்சுருந்தாங்க. ஒரு மல்டிபிள் பல்ட்டி போட்டு ஃபைட் பண்ணதை மேடையில் அவ்வளோ திருத்தமாக பண்ணதை பார்க்க 6ஆம் வகுப்பு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இப்போ நாடகத்தில் விடக்கூடாது, நாடகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. பிறகு நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன் 8ஆம் வகுப்பில். 8ஆம் வகுப்பு போகும்போது எனக்கு நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்பை எங்கள் ஆசிரியர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் ஸ்திரீ பார்ட் அப்படின்ட்டாரு. இதுதான் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அது வந்து மாண்டவர் மீண்டது அப்படின்னு ஒரு நாடகம். மாண்டவர் மீண்டது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாடகம். அது வந்து என்னன்னா, ஒரு ராஜா ஒரு ராணி. நான் ராஜாவா சார்னு கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாரு. நான் ராணியான்னு பயந்து கேட்டேன், இல்லைன்னாரு. அப்பாடா, அங்கே 2 விதூஷகன் அப்படின்னாரு. அது நானான, அதுவும் இல்லை. அப்போ நான் யாருன்னு, நீ ராணியோட தோழி அப்படின்ட்டாரு. என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னா, நீ இது ஸ்திரீ பார்ட்டு, நீ என்ன பண்ற, இப்போ நீ வந்து புடவை ப்ளவுஸ்லாம் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்ட்டாரு. அந்த நேரம் பார்த்து என்னுடைய அத்தை மகள் வந்திருந்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல அவ இல்லை, ஆனால் எங்கள் அத்தை மகள். அது வெங்காய புடவை அப்படின்னு அவன் சொல்லுவாள். அதில் அந்த வெங்காய சருகு மாதிரி கலரில் புட்டாலாம் போட்டு ஒரு வெள்ளை புடவை, ஒரு ப்ளவுஸ் அதை கொடுத்தா. இதை நீ எப்படிதான் கட்டிப்பேன் அப்படின்னா, நான் ஒன்றையும் கட்டிக்க முடியாது, உன் புடவையும் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டு போனேன். ஆனால் அந்த மேக்கப் பண்ணி என்னை பார்த்தாரு. தம்பி, முக்கியமான ஐட்டம் நீ கொண்டு வரலனாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் அதெல்லாம் கொண்டு வர முடியாது, அதெல்லாம் முடிய முடியாது அப்படின்னேன். இல்லை, அது இல்லாமல் ஒன்று நான் பொம்பளையாக மாற்றவே முடியாது அப்படின்னாரு. நான் கொட்டாங்ஸ்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு பெரிய சண்டையை போட்டு அவர்கிட்ட. அவர் என்ன ஒரு பெண்ணை ஆக்கினார். ஆனால் அது ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். எனக்கு ஒரு லீட் ரோல் அதில் இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேருமே விதூஷகர்கள். அவங்க 2 பேருமே, ராஜாக்கு வேண்டியவன் அண்ணன், ராணிக்கு வேண்டியவன் தம்பி. 2 பேருக்கும் திருமணம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் கையில் காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னே தம்பி சொல்லுவான் அண்ணங்கிட்ட, நான் இறந்ததா நடிக்கிறேன், ராஜா வந்து கொஞ்சம் காசு கொடுப்பார் இறுதி சடங்குக்கு, அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்படி உன்னை அண்ணன் சொல்லுவான், அப்போ என் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுது, நீ செத்த மாதிரி நடி, நான் ராணி இந்த பக்கம் வருவா, நான் காசும் வாங்கிறேன். அதே மாதிரி நடிப்பாங்க. ராஜா வந்து பார்ப்பாரு, அவர் என்ன பண்ணுவார், அண்ணன் செத்து போயிட்டான்னு தம்பிக்கிட்ட அவர் ஒரு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டு போவார். அடுத்து தம்பி செத்துதான் அண்ணன் நடிப்பான். ராணி தம்பிக்கு வேண்டியவ, அவர் 100 பொற்காசுகள் கொடுத்து போவா. 2 பேரும் சந்திப்பாங்க. அண்ணன் செத்து போயிட்டான், தம்பி சொன்னான், இல்லையே தம்பி செத்து போயிட்டான் அண்ணன் சொன்னான்னு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது இந்த ராணியின் தோழி தான் சொல்லுவான் இந்த விஷயத்த. நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப போவோம், யார் முதல்ல செத்தாங்களோ அவங்களுக்கு அடிஷனலாக ஒரு 50 பொற்காசுகள் கொடுப்போன்னு அறிவிச்ச உடனே அண்ணன் தம்பி 2 பேரும் எழுந்து கேட்பாங்க, நான் தான் மூளை செத்தேன், நான் தான் மூளை செத்தேன். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடக அனுபவமாக இருந்தது. இப்படி பல நாடகங்கள் 9ஆம் வகுப்புலையும் நான் நாடகத்தில் நடித்தேன், 10ஆம் வகுப்புலையும் நடித்தது ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்தது. ஆனால் வெளியில் பார்க்குற நாடகம் வரும்போது என்னுடைய சின்ன தாத்தா என்ன கிருஷ்ணலீலாங்கிற தெருக்கூத்து கூட்டிகிட்டு போனார் காஞ்சிபுரத்தில். அந்த தெருக்கூத்து அது ஒரு ஏக கிறுக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆக்சுவலாக தெருக்கூத்தை பற்றி சொல்லும்போது கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் கூத்து பார்த்துட்டு வந்தானா, முதல் நாள் கூத்து பார்த்துட்டு வந்தவன்கிட்ட காலையில் 10 மணிக்கு கேட்குறாங்க, நேற்று ராத்திரி கூத்துக்கு போனியா, ஆமாம், கூத்து எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்களாம். அவன் நல்லா ஒரு 2 ஆள் கனம் இருந்ததுன்னு சொல்லுவானான். என்ன அர்த்தம்னா, இவன் பாதியில் தூங்கியிருப்பான், ஹைட்டு பத்தலன்னு வேற 2 பேர் இவன் மேலே உட்காந்து அந்த கூத்தை பார்த்துருப்பானா, அதனால 2 ஆள் கனமாக இருந்தது கூத்துன்னு சொல்ல பழக்கம்னுவாங்க. அந்த தெருக்கூத்தில் எனக்கு ஒரு லாகிரி பிறந்தது. என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவுடைய தங்கை, அவங்க வாலாஜாப்பேட்டைக்கு பக்கத்தில், அவங்களுடைய கிராமம் வந்து வாங்கூர்னு ஒரு கிராமம். அந்த வாங்கூர் வந்து இது இந்த வாலாஜாப்பேட்டை ஸ்டேஷன், இந்த அம்மூர், அப்புறம் தலங்கை, வாங்கூர் அந்த இடம். அங்கே தெருக்கூத்து இருக்கிறவனே நான் போய் உட்காந்தேன், தெருக்கூத்தை பார்த்துறது அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து சகுனி, துரியோதனை, அது வந்து அங்கே பாண்டவர் திரௌபதி சபதம் அந்த கூத்து. சகுனி மாமா பார்த்து கட்டியக்காரன் வரான். கட்டியக்காரனை நான் நேசிக்க ஆரம்பித்தது அப்போதான். அவனே கதை சொல்கிறான், அவனே ராஜாவாக இருக்கான், அவனே திருப்பி மந்திரி ஆகிறான், என்னவனா பண்ணுறான் அவன். அது அது ரொம்ப வியப்பான விஷயமா இருந்தது. சகுனி வரும்போது இவன் கட்டியக்காரன் அவரை கூப்பிட்றான். என்ன கூப்பிட்றான், மாமா இங்கே வாரோம், என் மயிர சத்த பாரோம் அப்படிங்கிறான். டேய், உனக்கு ரொம்ப திமிருடா அப்படின்னு சகுனி மிரட்டுறாரு. நான் வந்து இது 9ஆம் வகுப்பு படித்த போது பார்த்த கூத்து. மாமா உங்களுக்கு வயசாகி போச்சு, காது கேட்கல, நான் அப்படி சொல்லவே இல்லையே,
மாமா இங்க வாரோம் இந்த மயிலாசனத்தில் அமரும் அப்படிதானே நான் சொன்னேன் அப்படின்னு அப்படியே உல்ட்டா பண்ணுவோம். அது அந்த அந்த பூதகி அவ வர்றது, அப்புறம் கண்ணனுக்கு அவ பால் கொடுக்கறது, அவரை ஏமாத்துறது, கண்ணன் அப்புறம் அவளை உதைச்சு கொள்ளுது, இதையெல்லாம் அவங்க நிகழ்த்தினாங்க. அது மக்களுக்கு ஏற்படுத்தின பரவசத்தை பார்க்கும்போது தெருக்கூத்து எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படிங்கலாம் நான் பார்த்தேன். ஆனா பிற்காலத்தில் என்னுடைய நண்பர் சொன்னாரு, நீ நல்ல வேளை உன் ஊர்ல தெருக்கூத்து ஒழுங்கா நடந்தது, பல ஊர்கள் என்ன நடக்கும்னு தெரியாது உனக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, ஊர்ல பெரியவங்க எல்லாம் தாமதமா தான் கூத்துக்கு வருவாங்க. அவர் பண்ணையார் வருவாரு, மிராஸ்தார் வருவாரு, கணக்குள்ள வருவாரு. நீ முதல்ல இருந்து ஆரம்பின்னுவான். கூத்த கழிச்சுட்டு திருப்பி முதல்ல இருந்து அவனுக்கு ஆரம்பிப்பாங்க. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வசூல் ராஜால கூட கவனிச்சிருக்கலாம். இது ரிப்பீட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் கிரேஸ் மோகன் எழுதியிருப்பாரு. அப்ப அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த கூத்துகளுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து கூட கூட பேசிக்கிட்டே அந்த கூத்து இப்ப பாரு இப்ப பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெருக்கூத்து கலைஞர்களை பற்றி பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கை பற்றி அறியும் போது அது ரொம்ப சுவாரஸ்யத்தை விட அதில் இருக்கக்கூடிய வேதனைகள் அதிகமாக இருந்தது. ராஜபாட்டங்குதுறையில் ஒரு வசனம் இருக்கும். அவர் சொல்லுவார், ராஜபாட்டங்குதுரை பகலெல்லாம் பட்டினி கிடந்தாலும் ராத்திரி ராஜா போடுற வேஷமே அந்த சுகமே அலாதின்னு ஒரு வசனம் வரும். அது ரொம்ப உண்மையான விஷயமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த தெருக்கூத்துல இந்த 18ஆம் நாள் அந்த போர் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை அங்க வந்து தலை இல்லாத ஒரு சிலை பல ஊர்கள் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அங்கதான் துரியோதன தலையை வைப்பாங்க. அதுதான் பீமம் போய் அதை பழக்கிற மாதிரி, அல்லது மாறி இங்க மிதிப்பான் அங்க தலையை விட்டு அப்பலாம் சில காட்சிகள் இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக அவங்க வசூல் பண்ணியாகணும். இத்தனை நாள் பாரத கூத்து நடத்தின மக்கள் ரோட்ல வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட கேட்கணும். பெரிய புடவையை விரித்து கொண்டு, பெரிய வேட்டியை விரித்து கொண்டு அவங்க ஊர் மக்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வரும்போது பீமனை துரியோதனும் துரியோதன பீமனும் கண்டமேனிக்கு பேசுவாங்களாம். நீ உன் பிறப்பை பத்தி இவன், அவன் பிறப்பை பத்தி அவன், கர்ணன் பிறப்பை பத்தி இப்படி கண்டமேனிக்கு பேசுவாங்களாம். இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல குண்டையார் தண்டலம் தட்சிணாமூர்த்தி ஒரு மிகப்பெரிய கலைஞர் இருக்கார். அவரு அவருடைய பற்றி பார்த்திபராஜா அவர் ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தார். நாங்கள் ஒரு பேட்டியை எடுத்திருக்கோம். நாடக கலைஞர்கள் கலையில முக்கியமான ஒரு கீ பார்த்திபராஜா. அவரை பேங்கோர் கம்யூனிட்டிக்காக நாங்கள் பத்திரிகையாக பேட்டி எடுத்தோம். அப்போ அவர் சொன்னார், அந்த அவரை பேட்டி எடுக்க போனா அவர் என்ன பண்ணாரா, தம்பி அவர் வந்து அண்ணன் எதிர பீடி கூட குடிக்க மாட்டாராம், இப்படி உட்காந்துருக்காரு. ஆனா அவரு பீமனா நடிக்கும் போது, அண்ணன் துரியோன் நடிக்கும் போது இஷ்டத்துக்கு அண்ணமணி பேசியிருப்பாராம். ஆனா கலைஞர்கள் நடக்கும்போது ஒண்ணு, தனியார் போது அந்த பவ்யம் எப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நடிகர்கள் அந்த கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஏராளமான சிக்கல்களுக்கு உட்பட்டுதான் இருக்கும். அதுல அந்த பாட்டே வரும் ராஜபாட்டங்குதுறையில, சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல, பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்துல இருக்கு, தண்ணியில மீன் உண்டு தரையில மான் உண்டு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு, இப்ப நான் இருக்கும் பொழப்பு 4 பேரு பொறுப்பு, நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்புன்னு பாடுப்பார் சிவாஜி. அது மொத்தமே அந்த கலைஞருடைய வாழ்க்கை வரும். நம்ம வாலி எழுதியிருப்பாரு, ஒன்ன நினைச்சு பாட்டை படிச்சேன் பாட்டுல அபூர்வ சகோதரர் வரும்போது கூட, ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமேன்னு அது வாழ்க்கையை பற்றியும் இதை பற்றியும் சேர்த்தே அதுல வரும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கலைஞரோட சம்மந்தப்பட்டதுன்னு புரியும்போது அது வேற விதத்துக்கு போகுது. சென்னைக்கு வந்த போது மேடை நாடகத்துல எங்க சித்தப்பா இப்ப மறைந்து விட்டார், டி கிருஷ்ணசுவாமி, நம்ம அழகிய சிங்கருக்கு ஸ்டெனோகிராஃபர் கிட்ட நண்பர். அவர் 2 பேரும் ஒன்னா ஷார்ட் அண்ட் போவாங்க. அவரு தான் முதல்ல ஒரு டிக்கெட் கொடுத்து நீ என்கேடி கலாமண்டபத்துக்கு போய் ஒரு நாடகம் பாருன்னு சொன்னார். நான் 1975 பியூசிக்கு வந்த போது திருவல்லிக்கேணி எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த முதல் நாடகம் அங்கே போனது. பிறகு நிறைய எஸ்எஸ்ஆர் நாடகம் கிரேஸ் மோகன் நடிச்சு அதெல்லாம் பார்த்தேன். நாடகத்தில் வசனங்களில் மக்களை எப்படி சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு முதல்ல கிரேஸ் மோகன் நாடகம், அப்புறம் மௌலியோடைய நாடகம், அப்புறம் ஐயா காத்தாடி ராமூர்த்தி, டெல்லி கணேஷ், இந்த மாதிரிலாம் வரும். அதில் கிரேசி மோகனுடைய முதல் நாடகமே நான் பார்த்தேன். அது வந்து கிரேசி நாடகம் தான். அது வந்து கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் அந்த நாடகம். அதில் வந்து 3 திருடங்க வருவாங்க. அவர் திருடங்க பார்த்து எஸ்எஸ்ஆர் கேட்பார், நீங்கள் திருடங்கன் எப்படி நம்புறது, உங்களுக்குலாம் என்ன பேர் அப்படின்னு. நான் சொல்கிறேன் அப்படின்வான். உடனே எஸ்எஸ்ஆர், நானே சொல்கிறேனே, உன் பேர் முத்து அப்படின்னாரு. உடனே ஜிஜிடன்னு ஒரு மியூசிக். உன் பேர் மருது, ஜிஜிடன்னு ஒரு மியூசிக். அது எப்படி நீ கரெக்டாக சொன்ன, போயா பாக்தா திருடன்லேருந்து பல்லாண்டு வாழ்க்கை வரைக்கும் திருடங்களுக்கு இதே பேர் தான் வைக்கிறீங்கன்னு கிரேசி மோகன் நாடகம் எழுதியிருப்பார். அந்த வசனத்தெல்லாம் எழுதியிருப்பார். ஆனால் நிறைய நகைச்சுவான வசனங்கள்லாம் வரும், மக்களை ரொம்ப எளிமையாக சிரிக்க வைக்கக்கூடிய வசனங்களாக இருக்கும்.
அல்ல எஸ்எஸ்ஆருடைய அப்பா வந்து அப்பப்போ ஊர்ல வந்துட்டு போவாரு. எஸ்எஸ்ஆர் கேட்பாரு, நீ வந்து கொஞ்சம் கூட படிக்கிறது இல்லை, ஒரு பக்தி இல்லை, என்னைக்காவது உன் கையால தொட்டு நீ சஹஸ்ரநாமத்தை தூக்கி எடுத்திருக்கியான்னு. ஐயோ அவர் பெரிய அப்பா நடிகராச்சே, சஹஸ்ரநாமத்தை தூக்கி நான் எப்படி தூக்குறது அப்படின்னுவாங்க. சரி குறைந்தபட்சம் உனக்கு திருப்பாவையா தெரியுமான்னு கேட்பாரு. தெரியுமே, மார்கழி திங்கள், மார்கழி செவ்வாய் அப்படின்னு ஒரு எஸ்எஸ்ஆர். சனி சனி அப்படின்னு அவங்க அப்பா திட்டுவார். சனி வராதே, புதன் வியாழன் வெள்ளிக்கு அப்புறம் தான் சனி வரும், உனதான் திட்டின சனி அப்படின்னு. இது இந்த மாதிரியான ஃப்ளோல போகக்கூடிய நாடகங்களா இருந்தது. மௌலி நாடகம் போகும்போது அது கொஞ்சம் சீரியஸான பிளேல இருக்கும். அதில் பயங்கர நகைச்சுவை இருக்கும், அதே நேரத்தில் கருத்துக்கள் இருக்கும். ஒரு ஒரு வாரிசு உருவாகுதுன்ற நாடகத்தில் தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறது அவர் கஷ்டப்படும் போது அவர் என்ன பிரச்சனைக்கு உள்ளாவார், அதில் சஸ்பெண்ட் ஆவார். அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே கையில் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அங்கே ஒரு ஹேண்ட் பம்பே வச்சுருந்தாங்க அந்த நாடகத்தில். மேடி மௌலியோடைய நாடகத்தில் அவர் ஹேண்ட் பம்ப் பண்ணுவார், தண்ணி வரும், கையை வந்து இங்கு கரை போகணும்னு சொல்லுவார். ஆனால் சஸ்பெண்ட் ஆன பிறகு ஞாபகம் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருவார். அவன் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவா, இன்னைக்கு ஒன்றும் கையை கழுவலையே அப்படின்னு. இதோ போய் கழுவுறேன், கரையிலன்னா கவலைப்பட வேண்டாம், கரை இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக சொல்லுவாள். அவர் சஸ்பெண்டாக இருப்பார். அது காரணம் இந்த படிப்பு செலவு மற்ற விஷயங்கள் அந்த மாதிரி வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கணும்னு அவர் நினைப்பார். ஆனால் கடைசியில் அவன் வந்து அவர் விட்டே பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் காட்சி வரும். பை த பை, ஐ எம் கெட்டிங் மேரிட் டு மை ஸ்டெலா திஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் அவன் பையன் சொல்லுவான். இஸ் இட் அன் இன்விடேஷன் ஆர் அன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மௌலி கேட்பாரு. நீ எப்படி நினச்சிட்டாலும் சரி அவன் பையன் சொல்லிட்டு போவான். அது மாதிரி அந்த நாடகம் அதில் ஒரு வாரம் உருவாதுன்னு நாடகம். அதே மாதிரி சிரித்து கொண்டே அழுகிற ஒரு நாடகம் இருந்தது, ரொம்ப சில சர்ச்சைகளுக்கெல்லாம் உள்ளான நாடகம். காத்தராமூர்த்தி ட்ரூப் தான் அது. டெல்லி கணேஷ் வந்து அவங்க அப்பாவை நடிப்பார். ரொம்ப வித்தியாசமான கரு உள்ளடக்கின ஒரு நாடகமாக அது இருந்தது. அதாவது வெவ்வேறு விதமான நாடகங்கள், அதுலேயும் பல காட்சிகள் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. மௌலி வந்து சல்லடைக்கு என்றுவே உமிதான் சொந்தம்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார் ஒரு நாடகம். அதில் கீரையை பற்றி பேசுவார். எதுக்கு டாக்டர் நீங்கள் கீரையை பற்றி பேசுறீங்க? மௌலி டாக்டர் வருவார். கீரையை பற்றி உனக்கு தெரியாது, முதல்ல நீ அங்கே உங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கிற, அதான் முளைக்கீரை, அப்புறம் சிரிக்கீரை, அப்புறம் அவளை போட்டு அரைக்கீரை, அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டு அவுத்திக்கீரை போடா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போவார். மௌலியுடைய நாடகங்கள் அவர் டைலாக்ல நிறைய அந்த பண்ணலாம் வச்சு அவர் எழுதுவார். அதே மாதிரி பல விஷயங்கள் தத்துவங்களையும் அவர் கொண்டு வருவார். ரொம்ப சீசன டஃப்பான விஷயங்கள் வரும். ரொம்ப ஃபுல் காமெடியாக வந்தது தேனிலவு தம்பதிகள். காத்தாடி சார் ஒரு ட்ராமா பண்ணார், ஹனிமூன் கப்பிள் அல்லது தேனிலவு தம்பதிகள்னு போடுவாங்க. அதெல்லாம் நிறைய காமெடியாக இருக்கும். காலையில் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டார் காத்தாடி. அவர் கூட்டிகிட்டு போகிறது அவருடைய ஃப்ரெண்டு ரகுபதினு ஒருத்தன் வந்துடுவான். டே நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்வான். நீ எதுக்குடா என்னை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வர? இல்லை நீ ஆஃபீஸ் போகணும், உனக்கு கூட்டிகிட்டு போகணும். நீ என்ன போகிற ஜென்மத்தில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற ஆயாவா இருந்தியா? நீ எதுக்குடா வீட்டுக்கு வர அப்படின்னு அவர் கேட்பாரு. இல்லையே நீ அடிக்கடி லீவு போகிற. ஆமாம், என் பாட்டி செத்து போயிட்டா. உன் பாட்டி எத்தனை தடவை செத்து போவா? நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஜனவரி 10 பாட்டி செத்து போயிட்டா மலேரியா, ஜனவரி 20 பாட்டி செத்து போயிட்டா காலரா, பிப்ரவரி 5 பாட்டி செத்து போயிட்டா மஞ்சக்காமால, அதுக்கப்புறம் பயிர் வியாதி பேர் தெரியல, இயற்கை மன்னன் கூட ஒரு நாள் நீ லீவ் போட்டிருக்க அப்படின்மா. இல்லை நிஜமா பாட்டி செத்து போயிட்டா. அது எப்படி சொல்கிறேன்? அவளே செத்த முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு காத்தாடி சொல்லுவார். அவன் கம்பேர் பண்ணி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு விருப்பம் இருக்காது காத்தாடிக்கு. பியூன் வந்து கூப்பிடுவான், மேனேஜர் ஒன்று வர சொன்னார் அப்படின்ட்டு. நான் எதுக்கு வரணும், நான் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. மேனேஜர் வருவான். இப்படிலாம் பண்ணால் நீ உன்னை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? அந்த கதையே நடக்காது, உன்னை வச்சு இன்னும் உயிரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதுன்ட்டு காத்தாடி கேட்பாரு. அப்புறம் அவங்க எம்டி ஒருவரை அவர் டிஸ்மிஸ் பண்ணுவார். இப்படி அந்த நாடகம் போகும். ரொம்ப காமெடியாக இருக்கும். அவர் ஊட்டிக்கு போவார். இதோடைய எக்ஸ்ரே ஒரு ராஜாவுடைய எக்ஸ்ரேவை மாறிடும். அதனால் இவர் இறந்துட்டு போயிடுவாருன்னு இவங்க ஒய்ஃபை இவங்க பசங்களாம் பயந்துருவாங்க. கடைசியில் ராஜாவுக்கும் ஒன்றும் மரணம் வராது, இவருக்கும் மரணம், 2 பேரும் இதுவாகிடுவாங்க. இப்படி ஒரு நாடகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் நாடகங்கள் அந்த மாதிரி இருக்கும். நான் எப்படி இவ்வளோ நாடகங்கள் பார்த்தேன் அப்படின்னா, நான் கல்லூரி படிக்க வரும்போது அங்கே எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் அப்போ வந்து வாலண்டரி சர்வீஸ்னு ஒன்று இருந்தது. வாலண்டியர்ஸ் வாங்க, அதுக்கு யூனிட்னு பேர். நான் வந்து ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்னு ஒன்று இருந்தேன். அது என்னென்னா கவுண்டரில் போய் நிற்கணும், வர்றவங்களுக்குலாம் டிக்கெட்டை கிழிச்சு அவங்க உள்ளே போய் உட்கார வைக்கணும், நாடகத்துக்கு உள்ளே போகக்கூடாது, வெளியில் நிற்கணும்னு வாங்க. நாங்கள் அப்படியே டபாச் நாடகத்தை பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பண்ணால் 1.25 ரூபா கொடுப்பாங்க. சில சபாவில் சக்தி நாடக சபாவில் 1.5 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் அவங்க காசை கொடுக்க மாட்டாங்க, காஃபியாக கொடுப்பாங்க. இப்படிலாம் நான் போய் ஈவினிங்ஸில் வாலண்டரி சர்வீஸில் போய் இருந்துக்கிட்டு பல நாடகங்கள்லாம் நான் ஓசில் பார்த்தேன். இதான் நாடக
வாழ்க்கையில் பார்த்த பல நாடகங்கள். ஆனால் நாடகங்கள் வந்து ரொம்ப இன் இன்டெப்த் போக ஆரம்பிச்சுன்னு வரும்போது என்னென்னா, அழகிய சிங்கரன் ஒரு தடவை கொண்டு போய் பரீட்சாவோட ஒரு பட்டறைக்கரை கூட்டிகிட்டு போனார் நான் கல்லூரி வாழ்க்கையில். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் உலகமாக இருந்தது. அது ஒரு ஒர்க் ஷாப். அது என் வாழ்க்கையில் முதல் பரோட்டா ஞானி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. சென்னைக்கு வந்த புதுசில் பரோட்டானா என்னென்னு நான் பார்த்ததில்ல. அந்த ஒர்க் ஷாப்பில் பல எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தலாம் இருந்தது. வசனங்கள் எப்படி பேசுறது, நாடகத்தை எப்படி பார்க்கறது, என்ன கருத்தில் வருதுங்கிறது ஒரு பெரிய பயிற்சியெலாம் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க அன்னைக்கு மாலையில் எல்எல்ஏ பில்டிங்கில் ஒரு நாடகமும் அவங்க ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூர் மார்க்கெட் ஒரு நாடகம் நம்ம மௌலியே அதில் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்து அதில் வருவார். அவர் நடித்தார். ரிக்ஷாக்காரனா ஞானி வருவார். அது ரொம்ப ரொம்ப அறந்தை நாராயணன் எழுதின நாடகம் என்னுடைய நினைவு. மூர் மார்க்கெட் அது ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த நாடகம் நான் போய் பார்த்தேன். அது வேற ஒரு உலகமாக இப்போ டிஃப்ரெண்ட்டான நாடகங்கள் வர ஆரம்பிச்சு, வீதி நாடகம் அப்படின்னு வர ஆரம்பிச்சது. வீதி நாடக கலைஞர்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்புகள் பிறகு கிடைச்சது. மக்கள் கிட்டேருந்து பேசுறது எப்படி தெருக்கூத்து மக்கள் மத்தியில் வருதோ, நம்ம பாரதியார் படத்தில் கூட ஒரு காட்சியை ஞான ராஜசேகர் அமைச்சிருப்பார். பாரதி எழுந்து சொல்லி கேட்பார், திரௌபதி பார்த்து பாஞ்சாலி பார்த்து பேசுவார். பல காட்சிகள் வரும். அப்போ அந்த நாடகங்கள் உள்ளேருந்து எழுந்து அந்த காட்சியில் போய் இணைவாங்க. மக்கள்கிட்ட இருந்து எழுந்து போய் அந்த வீதி நாடக கலைஞர்கள் போய் இணைவாங்க. அப்படியான நாடகங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அது ஒரு பரீட்சாக்கு போனது வந்து அது ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. அப்போ அவர் வந்து ராயப்பேட்டால பீட்டர்ஸ் ரோட்ல இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹவுசிங் போர்ட் குடியிருப்புகள் அங்கே தான் அவர் குடியிருந்தார். எப்போ பார்த்தாலும் போஸ்டர் மற்றெல்லாம் எழுதிட்டு இருப்பார். நாங்கள் அங்கே போய் உட்காருவோம். அப்போ தான் ஒரு மூவி வந்தது, குடிசை, ஜெயபாரதி, தூ ராமமூர்த்தி அவங்க அப்பாவுடைய கதையை அவர் படமாக எடுத்தார். நாங்களாம் பாண்டி விசாரில் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் கழுத்தில் பெரிய பிளாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டு அந்த படத்தை பார்க்குறது, கேன்வாஸ்லாம் பண்ணிட்டு நானும் மௌலியெல்லாம் போனோம். இப்போ அந்த பரீட்சா நாடகம் அதனுடைய விஷயங்கள். ஒரு நாடகத்தை அவர் வந்து இலக்கிய சிந்தனையிலேயே நிகழ்த்தினார் ஞானி. அது வந்து ஹிரண்ய கசிப்புன்னு ஒரு நாடகம். அதில் ஹிரண்ய கசிப்பு நாடகத்தில் எப்படி வருது அப்படின்னா, ஒன்று சார்வாகன் டோட்டலாகவே நரசிம்மான்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அது டோட்டலாகவே அதை மறுவாசிப்பாக பண்ணியிருப்பார். ஞானி போட்ட நாடகம் எப்படி இருந்ததுன்னா, அதில் ஹிரண்ய கசிப்புக்கும் நரசிம்மருக்கும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். என் பையன் என் பேர் சொல்லணும்னு ஹிரண்ய கசிப்பு கேட்பான். நாராயணன் சொல்லுவார், நரசிம்மர் கிடையாது, ஓம் நமோ நாராயண தான் சொல்லுவான் அப்படின்னு. பயங்கர சண்டைகள் நடந்த உடனே ஹிரண்ய கசிப்பு சொல்லுவான், அவ்வளோதானே உன் பிரச்சனை, என் பையன் என் பேரை நான் சொல்ல வைக்கிறேன், என் பேரை நான் நாராயணனை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை முடிச்சிருப்பார் ஞானி. அப்படி ஒரு ஓப்பனிங் அவர் கொடுத்துருந்தார். ஆனால் மறுவாசிப்பு கதையில் சார்வாகன் அதை வேற மாதிரி என்று கொண்டு போயிருப்பார். பிரகலாதன் எங்கள் அப்பா நீ ஏன் கொன்னன்னு கேட்பான் நரசிம்மரை. நீ வாதத்தில் தோத்து போயிட்ட, அதனால் நீ ஆயுதத்தை எடுத்துட்ட, உன் எதிரியோட உனக்கு கருத்து மோதுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, உங்ககிட்ட விஷயம் இல்லை, ஆனால் நீ கொண்டுட்ட. எங்கள் அப்பா ராஜாவாக இருந்தான், எனக்கு அவனுக்குமான பிரச்சனை, நீயே குறுக்க வந்த, இப்போ எங்கள் அம்மாவுக்கு கணவன் எங்க அப்படின்னு சொல்லி அவன் கதை எடுத்து ஓங்குவான். அந்த சிங்கம் காட்டில் ஓடி மறைந்ததுன்னு அவர் அந்த கதையை அவர் முடிச்சிருப்பார். இது பல்வேறு விதமான விஷயங்களை, ஒரு கதை என்பது கருத்தாக்கம் என்பது அது புதுக்கி கொண்டே அவர் தான் பார்க்கலாம். அதில் அந்த மாதிரியான நாடக காட்சிகள். இப்போ வேறு நாடக உலகங்கள் இருக்குது. நான் எனக்கு வந்து மாநகரம்னு ஒரு நாடகத்தை சென்னை கலைக்குழுவில் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு நகரம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி, ஒரு குழந்தைய தொலைத்த பிறகு அந்த மாநகரத்தில் அவள் தேடுவான். அது எங்கே இருக்குன்னு அந்த குழந்தை கிடைக்காது, அது எங்கே விழுந்திருக்கோம், எங்கே காணாமல் போயிருக்கோம், இந்த நகரம் எப்படி அலட்சியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மகா மசாலம்னே புதுப்பித்தன் எழுதியிருப்பார். அது வந்து ஒரு கவலை அலட்சியமான ஒரு பிரதேசமாக, எப்படி ஒரு பெருவழி இருக்கு, நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஆனால் யாருக்குமான சின்ன ஸ்பேஸ் கூட அந்த மனசுல இல்லைங்கிறது அது மாநகரத்தில் அதை வேறுபடுத்தி அதை காட்டியிருப்பாங்க. ஆனால் நாடகத்துக்காக யாராவது வந்து ஒரு எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வார்களா, கொலையுண்டும் போவார்களா அப்படின்னா அப்படி ஒரு மனிதர் இருந்தார் இந்த உலகத்தில். அவர் பேர் சப்தர் ஹாஷ்மி. 1989 ஜனவரி 1 அவர் வந்து டில்லிக்கு புறவெளியில் நோய்டாவில் அப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரைக் 7 நாள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய வேஜ் ப்ராப்ளத்துக்காக கடுமையான அவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்கும்போது உறக்க பேசுங்கிற ஒரு நாடகத்தை அவர் தயாரித்தார். ஹல்லா போல் அந்த நாடகத்தை பேர். அந்த நாடகத்தை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்தில் அந்த நிர்வாகத்தினுடைய ஏற்பாட்டில் குண்டர் படை வந்து அந்த களத்திலேயே அவரை வெட்டினார்.
அன்று இரவு ஜனவரி 1ஆம் தேதி அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். 2ஆம் தேதி அவர் துடிது கொடுத்து மரித்து போனார். 3 நாள் பொறுத்து சஃப்தர் ஹாஷ்மியின் மனைவி மாலாஸ்ரீ ஹாஷ்மி அதே இடத்தில் வந்து அதே நாளத்தை அவர் நிகழ்த்தினார். நானும் சாக தயார், இந்த தொழிலாளிகளுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கலை யாருக்காக வரும்போது கலை மக்களுக்கான. இன்னைக்கு கூட பெண் என்று பகுதியில் ஸ்ரீதேவி என்கிற கலைஞர் நாடகத்தை பார்க்க போனேன், நான் நடிகரானேன், சின்ன சின்ன நாடகங்கள் பார்த்தேன், ஒரு நாடகத்துக்கு போனேன், நானே போனேன். சமூகத்தை நாம் உட்கொள்ள முடிகிறது, சமூகத்திற்கு வழங்க முடிகிறது நாடகம் என்று உணர்ந்தேன். அவங்க அந்த பேட்டில் விரிவாக சொல்லுவாங்க. கூத்துப்பற்றை, அது பிறகு நம்ம முத்துசாமி அவருடைய தாயா கூட நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கலையினுடைய தன்மைகள் வரும்போது அது உறக்க சமூகத்தை ஒரு கருத்தை நான் சொல்ல முடியும். போது அல்லா போல் வந்து அது அது அந்த கதையை பேசுவது. அவருடைய இன்னும் அழகான இன்னொரு நாடகம் அவுரத் என்று அந்த நாடகம், அதாவது பெண் அப்படிங்கிற பேர்ல இங்க பிரளயன் அது தமிழை கொண்டு வந்திருந்தார். அவர் பெண்ணாக இருக்கிறவள் எப்படின்னு சொல்லி, அது வந்து யாரை சார்ந்தே அவள் இருக்க வேண்டியிருக்கிறது, அவளுக்கான வெளி என்ன என்று தேடக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கும். ஒரு தொழிலாளருடைய மனைவியாக இருப்பார், அன்றாட சண்டை நடக்கும். அது அப்போ வந்து பிள்ளைந்தான் அந்த பாத்திரத்தை நடித்திருந்தார். அந்த பெண்ணாக மங்கை ஒரு மிகப்பெரிய நாடக இயக்குனர், நாடக தயாரிப்பாளர். அவங்க வந்து அந்த பெண் பாத்திரத்தில் இருந்தார்கள். இப்போ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த பிள்ளையனை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் போய் தண்ணி சண்டை போட்டுனுக்கிறேன், நாங்களே என்ன குடும்பம் நடத்துறதா வேணாமான்னு கேட்பாங்க. நான் மாத்திர கம்பெனியை நடத்தின்னு இருக்கேன், குடும்பம் தான் நடத்துறேன், அப்பயே அன்றாட அவளை அடிக்கிறேன், நானும் பூ வாங்கிக்கிறேன் அல்வா வாங்கின்னு தான் வந்தேன், இப்போ எனக்கு வேலை இல்லைன்ட்டானுங்களே, நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா வெளில அமிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனுடைய ஊடாட்டத்தில் எப்படி இந்த சமூக அமைப்பு இருக்கு, இதையெல்லாம் மறந்துட்டு நான் ஒரு நாடகத்தில் போய் உட்கார முடியாது. இந்த வெளியில் தான் இந்த நாடகம் நிகழ்கிறது, இந்த மனிதர்களை சுற்றி தான் அது வருகிறது. நான் அந்த சப்தராஷ்மி நாடகத்தை விளக்கும்போது நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லாமே அன்பே சினிமாவில் சப்தர் ஹாஷ்மிக்கு நிகழ்ந்ததைத்தான் அவர் கதையாக அந்த நாடகத்தை அவர் வந்து அமைத்திருந்தார் கமலஹாசன். அதுக்காக தான் அந்த பிள்ளையன்கிட்டே கொடுத்து அந்த காட்சி அவர் தயாரித்து வைத்திருந்தார். பிள்ளையன் தான் அந்த பகுதியை அவர் செதுக்கி இருந்தார். அந்த படத்துடைய கடைசி காட்சியில் பிள்ளையன் பிள்ளையனுடைய கலைக்குழு சார்ந்த பல நடிகர்கள், கமலஹாசனோட நாடக கலைஞர் ராமு, பிறகு பூ ராமு என்று அழைக்க முத்துசாமியோட ஒரு நாடகத்தை கோமல் சுவாமிநாதன் இலக்கிய சிந்தனை ஏவிஎம் ராஜஸ்ரீ ஹால்ல ரொம்ப அற்புதமாக அதை அவர் நிகழ்த்தி காட்டினார். ரொம்ப ராமுத்துசாமி தான் கீராஜநாராயணனுடைய கீரானுடைய நாற்காலி, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 2 நாற்காலி வாங்கணும்னு போவாங்க, அவங்க மாமாவும் வந்துடுவாரு, இவர் ஒரு நாற்காலி வாங்குவாங்க, அவர் ஒரு நாற்காலி வாங்குவாரு. வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு சந்தேகம், இது நல்ல நாற்காலியா அது நல்ல நாற்காலியா, மாமா வீட்டுக்கு நல்ல நாற்காலி போயிடுமோ, இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வருவாங்க, திருப்பி சந்தேகம் வந்துட்டு மாத்திடுவாங்க. இப்படியே ஓடிட்டு இருக்கோம். நாற்காலியில வீட்டில் யார் உட்காருதுன்னே தெரியாது. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நாற்காலியை யார் வீட்டுக்கோ வாங்கிட்டு போயிடுவாங்க. யாருக்கு அப்படின்னா, அந்த ஊர் சம்பிரதாயம் என்னன்னா, யாரோ இறந்து போயிட்டா இறந்த மனிதரை அந்த நாற்காலியை உட்கார வச்சு கெட்டி அதை தூக்கிட்டு போவாங்க. நான் அப்படியான சில சடங்குகள்லாம் சில இறுதி ஆற்றில் நானும் கலந்துட்டு, சில குடும்பங்கள சமூகங்கள் அப்படி வழக்கம் உண்டு. ஒரு பாட்டியை உட்காரச்சு கூட்டிட்டு போவாங்க. அவர் சொல்லுவார் அந்த காட்சியில, நாங்கள் அழுதது பாட்டிக்காக இல்லை, நாங்கள் வாங்கின புது நாற்காலிக்காக அப்படி ஒரு வசனம் வரும். அது பிறகு வந்து அந்த நாற்காலியை திருப்ப திருப்ப தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் உட்காரத்துக்கு ஒரு விருப்பம் இருக்காது. ஒரு நாள் அப்பா ஒரு தழுவத்தை அந்த டவல் அப்படி குறுக்கில் போட்டுட்டு அப்படி சாஞ்சார் உட்காருவார். எல்லாம் சுற்றி ஓன்னு அழுவாங்க. ஆனால் அப்பா சாதமாக தான் உட்காந்துருப்பார், அவர் இறந்துருக்க மாட்டார். அந்த நாற்காலியில் யார் உட்காந்தாலும் ஒரு சவக்களை வந்து அந்த நாடகம் முடிச்சிருப்பாங்க. இந்த நாடகத்துடைய பிரதி போகிற போது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களோடு அதை இணைக்கிறது. இப்போ சினிமாவில் திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க, அந்த 38 டேக் எடுக்கிறாங்க. நாடகத்தில் அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. வெளியில் ஒரு ப்ராம்ப்டர் இருக்கிறார், இருந்தாலும் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, வசனங்கள் மாறும்போது சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு காட்சி அமைப்புகளோடு அது போகிற போது அதை வந்து ஒரு வசனம் இருந்தால் அது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. நான் சோடைய நாடகங்கள் பார்த்துருக்கேன். எமர்ஜென்சி சமயத்தில் ஷோக்கு எந்த நாடகத்தை நடத்துவதற்கும் அனுமதி இல்லை. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், எல்லாம் அப்படியே டிக் போட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணாரு, கோபு கிட்ட கூப்பிட்டு எனக்கு வேற ஏதாவது ஒன்று எழுதி கொடு அப்படின்னாரு. அவர் வந்து வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு ஒரு சமூக ஓரங்க நாடகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஷோவால் எமர்ஜென்சி சமயத்தில் இந்திரா காந்தி அட்டாக் பண்ணாமல் அவர் பேச முடியாது. ஆக ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன பண்ணாருன்னா, அந்த அப்பா கேரக்டர் வந்து
எப்போ பார்த்தாலும் நொந்துப்பார். அப்போ சோ பேசுவார், அம்மா என்ன உங்களை அடிச்சுக்கிட்டா இருக்காங்க, அம்மா என்ன உங்களை படுத்திட்டு எடுக்கிறாங்க, ஏம்மா எப்போ சோகமா இருக்கீங்க அப்படின்னு பேசுவார். ஒரு லெட்டர் கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம், 42வது திருத்தம். அப்ப சோ சொல்லுவார், 41 தடவை அடிச்சு திருத்திட்டேன் இந்த லெட்டரை, திஸ் இஸ் மை 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேசுவார். எல்லாம் அப்படியே தேட்டரில் கிளாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுத்தல இருக்காது, ஆன் த ஸ்பாட் அதை கொடுப்பாரு. அப்புறம் யாரை நீ தேடுற, இல்லை யாரை நீ யோசிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கவர்னர் வந்து, இங்கே ஒரு கவர்னர் இருந்தார், அவர் பேர் நான் சொல்லலை. அவர் என்ன சொல்லுவார் நாடகத்தில், எங்கள் டீச்சர் ஒருத்தர் இருந்தார், பட்டு பட்டுன்னு அடிப்பார், மார்க்கா வாரி வாரி கொடுப்பாரு, பட்டு வாரி பட்டு வாரி, பேர் ஞாபகம் இல்லைன்னு. அப்போ பிரபுதாஸ் பட்டு தாங்க கவர்னராக இருந்தார். எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. இப்படி அரைங்குறைமா பண்ணிட்டு இருந்தார் சோ. ஆனால் சோடி நாடகங்களும் நான் பார்த்துருக்கேன், அரசியல் நாடகங்களை. அவருடைய நேர்மை ஒருங்கும் நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம் அது. அது ரொம்ப அரசியல், அவர் பஞ்ச்லாம் கொடுத்துருப்பார். ஒரு கான்ட்ராக்டர் வந்து அவருக்கு லஞ்சம் கொடுக்க வருவான், அவர் கட்சி செயலாளராக இருப்பார் சோ. சீஃப் மினிஸ்டர் வந்து நீலு வருவார், நீலுக்கு ஒரு செக்ரட்டரியா இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், கான்ட்ராக்டரு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், அன்பளிப்பு, நான் லஞ்சம்லாம் வாங்குறது இல்லைப்பா அப்படின்னுவாரு. இல்லை இல்லை, ஒரு சின்ன ரேடியோ பெட்டி தான் உங்களுக்கு தரேன். அப்படியா, சரி சரி கொடு, பசங்க ரொம்ப நாளாக சினிமா பார்க்கணும் நாங்கள். ஐயா அது டிவிங்க, அது என்ன கர்மத்தை நான் கண்டேன், நீ டிவியே கொடுத்துரு, என் பொண்டாட்டி வர துணிவணிலாம் வைக்கணும்னா. ஐயா அது பீரோங்க, பீரோவா இருந்து தொலைட்டோம், பழங்களும் கெட்டு போகாம நான் உள்ள வைப்பேன். ஐயா அது ஃப்ரிட்ஜுங்க, சரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு வச்சோம். இந்த மாதிரி ஒரு நாடகமாக இருக்கும். அது சிஎன்ஏ மறைவை வச்சு பேக்ரவுண்ட்லேருந்து அதை நேர்மை ஒருங்கு நேரம் நாடகத்தை அவர் பண்ணியிருந்தார். ஒரு நீலு இருப்பார், அவர் இறந்து போவார், அதை மறைச்சு சேரில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை கொண்டு வந்து நீலுவா நடிக்க வைப்பாங்க. அப்போ வந்து சோ சொல்லுவார், உண்மையிலே பார்த்தா திருவள்ளுவர் தான் உலகத்துக்கே முதல் சயின்டிஸ்ட்னு வார். உடனே நீலு சொல்லுவார், இனி நான் ஐஐடியில் ஒரு மாநாடு துவக்கி வைக்கிறேன், அது சயின்டிஸ்ட் மாநாடு, அங்கே போய் இதை சொல்லிட்டுமானவர், சாப்பிடு நீ தான் சாப்பிடு அப்படின்னு வச்சோ. நீ ரொம்ப புத்திசாலியா, நீ சட்டசபையில் போய் கேள்வி கேட்டா நீ முழிக்கிற, தலைவர் சிந்திக்கிறாருன்றான், அன்னைக்கு நீ தூங்குற, தலைவர் எப்பவுமே ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்காருன்றான், நீ ஓட்டிடுவ அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நாடகம் பார்த்துருக்கேன். மனோகர் நாடகம் மறக்க முடியாது. மனோகருக்கும் சோக்குன்னு வித்தியாசம், சோ எப்போ நாடகம் ஆரம்பிப்பார் தெரியாது, ஆனால் மனோகர் நம்ம சுந்தராஜன் இப்போ 6:30 மணிக்கு ஆரம்பித்த மாதிரி தான், கரெக்டாக 6:30க்கு எப்பேர் கொத்த ஜாமான் வரதா இருந்தாலும் பெல் அடிச்சுடுவார், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும், யாரும் எதுவும் பண்ண முடியாது மனோகர் நாடகத்தில். மனோகர் நாடகத்தில் அபாரமாக இருக்கும். அந்த பரசுராமன் நாடகத்தில் அவர் பேசுறதே, நாரதர் வந்து கூப்பிடுவார், ராமா அப்படின்னுவார், நான் ராமன் இல்லை, சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து பரசு என்கிற ஆயுதத்தை பெற்றதால் நான் பரசுராமன் அப்படின்னுவார். அப்படியே பட்டாசு கிட்டாஸ்ட்டு அடிச்சு பிரமாதமா இருக்கும் அந்த நாடகம். அதுல வரக்கூடிய நகைச்சுவை வசனங்களும் ரொம்ப அபாரமா இருக்கும். அதுல 2 கலைஞர்கள் வருவாங்க, அவருக்கு ஒரு குரு ஒருத்தர் வருவாரு. அந்த குரு வந்து கேட்பாரு, நீங்க 2 பேரும் சிஷ்யனா இருக்கீங்களே, கொஞ்சமா படிச்சீங்களா நான் பாக்குறேன், உங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னுவார். சொல்லுங்க குருவே அப்படின்வாங்க. மகாபலி வாமனனுக்கு 3 அடி மண் கொடுத்தது தானமாமா தானமா தர்மமா அப்படின்வார். அந்த 2 பேர்ல அண்ணன் சொல்லுவான், தர்மம், கர்மம், நீ சொன்னது தப்பு. தம்பியை கேட்பார், சொல்லு தானம், வாழ்த்துக்கள், உனக்கு அறிவு கூடி வருகிறது, நீ நன்றாக வருகிறாய், தன்யநாராயண சுவாமி. சரி, மகாபலி வாமனனுக்கு கொடுத்தது தர்மம் அல்ல தானம் என்றாய், விளக்கம் கொடு. இதற்கு நான் பதில் சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறாய்? இல்லை, அண்ணன் தர்மம் என்றதும் தாங்கள் இல்லை என்றீர்களா? ஆகவேதான் தெரியும். சரி, நீங்களாவது எங்களுக்கு சொல்லுங்களேன். சரி, நான் சொல்லுகிறேன், ஆனால் தவறான விடை சொன்னதுக்காக நீங்கள் கொக்கு பிடிக்க வேண்டும் என்பார். என்ன கொக்கு பிடிக்கணும்னா, கையை ஊனிட்டு தரையிலே ஒத்த கால நிற்கணும்னு. சொல்லுங்கள், ஒருவரை நாம் வணங்கி கேட்பது தர்மம், கொடுப்பவரை வணங்கி கொடுப்பது தானம் அப்படின்னு அவர் சொல்லுவார். சுவாமி, நாங்கள் தங்களை வணங்கி கேட்கிறோம், நீங்களும் எங்களுக்கு வணங்கி அறிவை கொடுங்கள். முட்டாளே, அறிவை தர்மமும் செய்ய முடியாது, தானமும் தர முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி, நாங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னு இந்த குருநாதர் தெரியாம கேட்டுவார். நாம் போட்டுக் கொள்வதை உடை என்கிறோம், போட்டு உடை என்பதை உடை என்கிறோம், அதுக்கு என்ன விளக்கம்? இதற்கெல்லாம் விளக்கம் தெரியாது, நீங்களும் கொக்கு பிடிங்களே அப்படின்வாங்க. அது அந்த மாதிரி காமெடி இருக்கும். ஆனா அந்த சுக்ராச்சாரியார் நாடகத்துல அது ஃபுல் காட்சியும் அவர் அதை கொண்டு வருவார் மேடையில். அதே மாதிரி தான் பரசுராமர் நாடகம். எல்லா விதமான நாடகங்களையும் அந்த காட்சிகளை கடல் அலையை கடந்து போவாங்க.
அதில் இந்த கார்த்த வீரியார்ஜுனன் வரும்போது காமதேனுவை காட்டும் போது அந்த காமதேனு பசு எல்லா செல்வத்தையும் கொடுக்கறதே ஒரு காட்சியில் கொண்டு வருவார். பல்வேறு விஷயங்களை கொண்டு வருவார். எனக்கு நாடகத்தின் மீது உயிர்ப்பை ஊட்டியவர் என்னுடைய ஆசிரியர் வேணுகோபாலன். அவரை வெண்ணிராடை வேணுகோபாலன் சொல்லுவாங்க. ஐயா வாவேசுக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் நாகநந்தி என்கிற புனைப்பெயரில் துரியோதன நாடகத்தை ஆர்எஸ் மனோர் எழுதி கொடுத்தவர். அவர் வந்து அந்த தூக்கு போடுவதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாடகம் எழுதுவதற்காக ஒரு ஓரங்க நாடகத்துக்காக நாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு வகுப்புற விளக்கினார். அந்த தூக்கு கயிறில் வெண்ணெயை தடவுவார்கள் அப்படின்னு சொன்னார். அதில் வெண்ணெயை தடவி இருப்பாங்க அந்த கயிறில், அதில் ஒரு கிளிப்பு வைப்பாங்க, அதுதான் கழுத்து நுனியில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எந்த விதத்தில் சிரமப்படாமல் அந்த மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அது போய் உள்ள குத்தி அது கிழித்த பிறகுதான் அந்த மரணம் நிகழும் என்பதெல்லாம் அவர்களுக்கு விளக்கியிருந்தார். ஜார்ஜ் ஆர்வல் மரண தண்டனைக்கு எதிராக எழுதின கட்டுரை ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு ஹிண்டு பத்தில் வந்திருந்தது. அவர் நேரடியாகவே போய் ஒரு மரண தண்டனை விட்னஸ் பண்ணி அதை அவர் எழுதியிருப்பார், எப்பர் கொத்த அராஜகம் சொல்லி. ஆனால் என்னுடைய ஆசிரியர் அந்த நாட்டில் அதை பற்றி அவர் அதை விவரித்திருந்தார். ஆனால் சமஸ்கிருத நாடகங்களில் பிணத்தை மேடையில் காட்டக்கூடாது என்பதையும் ஒரு வகுப்பின் போது எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் அது சொல்லி ஒவ்வொரு ஒரு நாடகங்களுக்கான இலக்கணங்கள் மற்ற விஷயங்கள் வருவது என்பது எங்களுக்கு நாடக சிலம்பு என்று ஐயா துணைவேந்தராக இருந்த வாசுபு மாணிக்கனாருடைய நாடகங்கள் வைத்திருந்தார்கள். என்ன வந்து நாடகத்தில் நடிக்க முயற்சி பண்ண ஆசிரியர்கள் என்ன பேசவும் வைத்தவர்கள். ஸோ நாடகத்துக்கும் எனக்குமான ஊடாட்டம் என்பது நாடகத்தை ரசிப்பதோடு நாடகத்தில் ஆழ்ந்து அதுக்கான பயிற்சி எடுப்பதை விடவும் நாடகம் என்ன செய்தியை மக்களுக்கு கொண்டு போகிறது, அது என்ன ஊடாட்டம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அண்மையில் நான் ஒரு நாடகம் பார்த்தேன். அது மதுரையில் மிகப்பெரிய சமூக போராளியாக இருந்த கேபி ஜானகி அம்மாள் பற்றிய நாடகமாக இருந்தது. அது ரொம்ப மயிர்கூச்சரி வைக்கக்கூடிய சில காட்சிகள் உள்ளடக்கியதாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, கேபி ஜானகி அம்மாளை பற்றிய ஒரு விஷயம் இருக்கிறது. மிகப்பெரிய நாடக கலைஞராக இருந்தவர் தியாகி விஸ்வநாதாஸ். தியாகி விஸ்வநாதாஸ் அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காகவே அவரோட ஸ்திரீ பாட் போடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. முற்போக்கு ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த கேபி ஜானகி அம்மாள் அவரோடு இணைந்து நாடகத்தில் நடித்தவர். தியாகி விஸ்வநாதாஸ் அவர் நாடகத்தில் நடிக்கிற போது காவல்துறை அவர் வந்து வெள்ளை கொக்குகளா அப்படின்னு வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அவர் முருகனாக வேடம் போட்ட போது அந்த கொக்குகளை ஓட்டுவதை போன்ற விஷயத்தில் அதை பயன்படுத்தியதெல்லாம் உண்டு. அப்போ அவர் கைது பண்ண வருவாங்களாம். இப்போ நான் நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், என்னை அரெஸ்ட் பண்ணாதேன்னு வரோம். வெளியில் வந்தால் முருகன் தானே பாடினா என்னையே கைது பண்ணுறேன்னு கேட்பார். அவர் ஒத்தவாடையில் நடித்து கொண்டிருக்கிற போது அவர் வந்து நாடக நடிகராக இருக்கும் போதே அவருடைய ஒரு போர்க்களத்தில் வீரனுக்கு மரணம் நிகழ்வதை போல் நிகழ்ந்தது என்று அவர் சொல்வார்கள். அப்போ அந்த நாடக காட்சிகள் என்று வருகிற போது நம் உயிரை தொடுவதாக, உணர்வை தொடுவதாக இருக்கிறது. இந்த சமூக வாழ்க்கையை பற்றி, இந்த பாகுபாடுகளுக்கு எதிராக மனிதர் நேசிக்க வேண்டும் என்னும் கருத்தை சொல்வதாக, பாலின அந்த பாகுபாடுகளுக்கு எதிராக, சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் அந்த நாடகம் பேசுகிற போது அது பிரச்சாரம் ஆவதில்லை. அது என் வாழ்க்கைத்தான் அது பேசுகிறது, என்னோடு அது கை கொடுக்கிறது, என்னோடு கரம் கோத்துக் கொள்கிறது என்று பார்ப்பதாக இருக்கிறது. அப்படியான நாடகங்களையும் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாடகங்களை படித்திருக்கிறோம். பூர்ணம் விஸ்வநாதனை வைத்து அவருக்கான நாடகங்கள் எழுதினார் சுஜாதா. அதுதான் ரொம்ப அற்புதம். மெரினாவின் நாடகங்களையும் நான் நிறைய பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஊர்வம்பு நாடகத்தில் கூத்தப்புறானே அப்படி நான் கொண்டாடி போய் அவருடைய ரசிகனாவே ஆனேன். மெரினா தனி கொடுத்தனம், ஊர்வம்பு, பட்டம்பி கூத்தப்புறானே அவருக்கு பேரு, அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு கட்டத்திற்கு பிறகு அதெல்லாம் ஒளிச்சித்திரமாக இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். தனி கொடுத்த நாடகம்லாம் அப்படி நடத்திருப்பார் பூர்ணம். அதில் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுஜாதா பூர்ணத்திற்காக எழுதினார். கடவுள் வந்தார் என்பது ஒரு அற்புதமான ஒரு நாடகம். ஊஞ்சல், அது இன்னும் ஒரு அழகு. இந்த கடைசி காட்சியில அப்படி அதிர வைத்திருப்பார் பூர்ண விஸ்வநாதன். இன்னொன்று ஒரு கொலை ஒரு பிரயாணம் என்று 2 நாடகங்கள், இடைவேளை வரை ஒரு கொலை, அதுக்கு பிறகு ஒரு பிரயாணம்னு வரும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னை மிகவும் நெஞ்சை நெகிழ வைத்த நாடகம் அது நம்ம மௌலி கூட தெரிஞ்சிருக்கோம், கௌரி சங்கர் அவர் நடித்தது. இப்போ கூட அவர் அதை ரீக்ரியேட் பண்ணார். பூர்ணவிஸ்வனுக்காக அவர் விகடன்லேயே எழுதினார். வந்தவர் அப்படின்னு ஒரு நாடகம். ஒரு ஐயர் ஒரு மெஸ்ஸை சாதாரண சிறு ஹோட்டலில் நடத்திட்டு இருப்பார். நேரம் போன நேரத்தை ஒருத்தன் சாப்பிட வருவான். அவனுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்காது. பக்கத்தில் பாய் கடையில் கடனுக்கு ரவையை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்லி உப்புமா செஞ்சு போட்டா அந்த நேரத்தில் போல தன்னுடைய கஷ்ட கதையெல்லாம் அவர் சொல்லுவார். பெரிய ஹோட்டலில் வச்சு தன்னுடைய சொந்தக்காரன் நம்பி நாசமாக போய் கடைசியில் சின்ன ஹோட்டல் நடத்திட்டு இருக்குது. அவனோட நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐயா காசு கொடுன்னு கத்தி எடுத்து நீட்டுவான். அவர் அந்த
தகர டப்பாவில் திறந்தா எண்ணி பார்க்கறதுக்கு சில்லறை கூட இருக்காது. கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், உன் வாட்சியாக கொடுன்னு பிடிங்கிப்பான். அதான் ரொம்ப நிகழ வைக்கக்கூடிய கட்டம். எங்கிட்ட எதுவுமே இல்லையாப்பா, எங்கிட்ட போய் நீ திருடுறிய, அது என் நிலைமை, நான் தான் படித்தேன், எனக்கு எங்கே வேலை கிடைக்கல, உங்கள்கிட்ட தான் நான் கத்தி நீட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அவன் வாட்சை பிடின்னு போவான். போன உடனே பூர்ணம் ஓடுவார், கையை தட்டி இந்த பாருங்கோ அந்த வாட்சை அடிக்கடிக்க நின்றுடும், அதை ஆட்டினா தான் ஓடும் அப்படின்னு அவர் சொல்லுவார் பூர்ணம். அப்படியே ரொம்ப மூவிங்காக இருக்கும். அப்படியான ஒரு நாடகம். பிரயாணத்துல அப்படி ஒரு காட்சி. கூத்துப்பிரான் தான் அதை நடிச்சாரு. அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஐயர் குடும்பம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும். டிக்கெட்டே வாங்காம கூத்துப்பிரான் ஏறி இருப்பாரு. யாருடைய டிக்கெட்டோ திருடி அவர் வச்சுப்பாரு. அது நாடகத்தில் நடுவில் பையன்கிட்ட வாட்சை கைட்டி கொடுன்னுவாரு பூர்ணம். ஐயரே பையன் தூங்கும்போது கைட்டிக்கலான்னு கூத்துப்பிரான். கடைசியில் அந்த வாட்சை திருடிட்டு அவர் காணாமல் போயிடுவார். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, ரயில் போயிட்டு இருக்கும்போது கூத்துப்புறான் தேடி வேற சில ரவுடிங்க வருவாங்க. என்ன அப்படின்னா, அவன் ஒரு திருடாவன், எங்கோ குதிச்சிட்டான், அவன் அவங்க அம்மா செத்துப்பிட்டா, அவனை தேடித்தான் வரோம் அப்படின்வாங்க. நான் வாட்சு காலமேனு கதறி இருக்கக்கூடிய பூர்ணம், அவனை சபிச்சிட்டு இருந்த பூர்ணம், நம்பி ஏமாந்துட்டான துரோகின்னு சொன்ன பூர்ணம், ஐயோ அவ தாயார் போயிட்டாளா, அவர் எங்க இறங்கினா தெரியலையே, அவருக்கு முகமொழி கிடைக்காதே, எவ்வளோ நேசிச்சிருப்பார் தாயே, அவர் பாவம் அந்த கஷ்டத்தானே திருடிப்பார் பாவம், அவர் எப்படியோ கண்டுபிடிங்கோ, எப்படியோ கொண்டு போய் அவர் தாயார் முகத்தை பார்க்க வைங்கோ, உங்களை கெஞ்சி கேட்கிறேன்னு கேட்பார் பூர்ணஸ்நான். அதுதான் பூர்ணஸ்நான், அதுதான் சுஜாதா, இதுதான் உணர்வுகள். நன்றி, வணக்கம். வேணுகோபால் அவர்களே, ஓகே. நினைவிலிருந்தே பல வசனங்களையும் பல நாடகங்களையும் சொல்லிட்டீங்க. சுந்தரராஜன் சார் கொஞ்சம் சில பல வேலை நடந்துட்டாரு. வழக்கமாக சுந்தரராஜனுடைய ரோலை நான் பண்ண முடியாது. ட்ராமாவில் ரொம்ப தவிரும். அவர் ராமர் ஒருத்தர் வந்து பாதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் போயிட்டாலும் அவர் பண்ணுறது உண்டு. அதனால இது ஒரு அந்த ரோல் நான் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஞாபகம் இருந்து பல நாடகங்களும் போட்டுட்டு போயிட்டு உங்களுடைய அந்த நினைவு அலைகள், அந்த டைலாகோடைய இந்த இது எல்லாமே மிக பிரமாதம். இன்னும் ஒரு உங்களுக்கு கொள்கை ஒன்று இருக்குது இல்லையா, அதனால நாடகத்தில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதையும் நமக்கு நல்லா இருக்குது. நாடகங்கிறது சும்மா வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இருக்க மட்டும் நாடகம் அல்ல. அதே சமயத்தில் சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய செயல்கள் இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இது பிள்ளையாடி வள்ளியம்மையை பற்றி கூட நாடகம் போடணும்னு ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை வந்து பதிவு செய்யப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அதுபோல சில விஷயம் பழைய விஷயங்களை பண்ணணும். பிள்ளையாடி வள்ளியம்மை பற்றி நடுவில் நாடகம் பார்த்து எனக்கு திருப்தியாக இல்லை. அவங்க திடீர்னு பாரதியார் பிள்ளையாடி வள்ளியம்மை பாட்டை, பாரதியார் பாட்ட பாடம் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இதோட பண்ணணும், இலக்கிய இதோட பண்ணணும். இப்போ வந்து நம்ம நண்பர்களில் நாடகம் எல்லாருக்குமே நாடகங்கிற ஒரு பேஷன். நாடகங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும், 32 டேக் அப்படின்னு கேட்க விடுங்க. அந்த நாடகத்தில் பண்ணினா தப்பு பண்ணால் அவ்வளோதான். போயிடுச்சுன்னா அடுத்த கூட இருக்கிறவங்க சமாளித்தா உண்டு இல்லையா, அப்படியே விட்டுடணும். அதனால் அது ரொம்ப அந்த நாடகம் இன்வால்வ் ஆகும், நாடகம் முழுக்க தெரியணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய நாடகங்கள். முதலாவதாக இந்த பொதுவாக உங்கள் பேச்சை பற்றியும் தன்னுடைய அனுபவங்களை பற்றியும் பேசுவதற்காக டாக்டர் பாஸ்கர் அவர்களே அழைக்கிறேன். மிஸ்டர் பாஸ்கர் சார், அனுபவம் கொண்டு பேசுங்க. மிக அருமையான ஒரு தகவல் களஞ்சியமா இருந்தது. அந்த டிராவலே நான் அது ஒரு காமெடியா ஈஸியா எடுத்துட்டு ஸ்கூல்லேருந்து எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸ்கூல்ல டிராமால ஒரு ஓரத்தை நிற்கிறது, இல்லை மெயின் ரோல் பண்றது, அது மாதிரி அதுலேருந்து கடைசியில முடித்த விதம், அந்த உணர்வுகளோட அது நடுவில் சில சார்வாகன் பற்றி சொன்னதுலாம் புதிய தகவல்கள். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, சார்வாகனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. சார்வாகனுடைய நாடகங்கள் பற்றி பேசும்போது அதெல்லாம் புதிய தகவல்களாக இருந்தது. கூத்தபிரான் அவர்கள் என்னுடைய தாய் வழி மாமா. அதனால அவர் வந்து அந்த பட்டம்பி கூத்தபிரான் வந்து அந்த பட்டம் கொடுத்தது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேடையில் இருந்து கொடுத்தார். அந்த 100வது விழா ஊர்வம்பு, அதுக்கு அந்த ஊர்வம்பில் என்ன பண்ணுவார், பூர்ண கடைசியில் ஒரு கல்யாண நிச்சயதார்த்த சீன் வரும். எல்லா சீன்லையும் நாங்கெல்லாம் போய் உட்காந்துருவோம் பின்னாடி. நான் கும்பல் வேணுமே வர சொல், கூட்டா உன் ஃபேமிலி யாரும் வரலையாடா அப்படின்னு கேட்பாரு. எப்போ மேடையில் இருந்துன்னா அவர் ட்ராமா எங்கே போட்டாலும் நாங்கள் எல்லாம் போவோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. சுஜாதா அவர்களுடைய நாடகங்கள்லாம் வந்து பூர்ண விஸ்வநாதருக்காக போட்டபோது அது அது ரொம்ப உணர்ச்சிகரமான நாடகங்களா இருந்தது.
வேக்கத்தகுந்த நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மனோகர் டிராமா தான் சொல்லணும். அவருடைய மனோகர் டிராமாலாம் மேடையில என்னெல்லாம் காமிப்பாருன்னு தெரியாது. மௌலியை போல ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை இது கிடையவே கிடையாது. ஹார்ம்லெஸ் நகைச்சுவை, யாரையும் கேலி பண்ணாம அப்படி பண்ணுவார். ரொம்ப அழகா. அதுவும் ஃபிளைட் 172 அவரோட காலத்துல அது த்ரூ அவுட் தி டிராமா சிரிப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி வெறும் தோரண கதை, அது ஒரு கதை, அது உள்ளே போயிட்டு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் அந்த வார்த்தைகளை பண் பண்றது வந்து ஹிட்லர் மாதிரி ஒரு மீசை வச்சுட்டு வருவான் அந்த ஹோட்டல், அந்த ஏர்போர்ட்ல. ஏஆர்எஸ் கேப்பார் கேப்ப அரியூ ஹிட்லர் அப்படிமா மீசையை பார்த்து, நோ ஐ எம் பட்லர் ஹியர் அப்படிமா. அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சுட்டு காமெடி பண்றதுல வந்து மௌலி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். மௌலி அண்ட் மகேந்திரன், வைஜி மகேந்திரா, அந்த காம்பினேஷன் வந்து ஏ கிளாஸ். அது நம்ம நலந்தானான்னு கூட ஒரு ட்ராமா ஒன்று போட்டிருக்காங்க, அந்த ஒய்ஜிபி. ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட நடக்கின்ற ஒரு அவரோட சீதாராமன் ஒருத்தர் நடிப்பார், அவர் சேதுராமன் ஒருத்தர் நடிப்பார். ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன். அது மாதிரி இந்த டிராவல் டிராமாவை பத்தி நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. இப்போ வர ட்ராமாலாம் அவங்களுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்காங்க. ஒரு காமெடியா போடணும், ஒரு இயற்கை தோரணமா இருக்கு, இல்லை ஒரு சீரியஸ் ட்ராமா. தண்ணீர் பாலச்சந்தர் ட்ராமா பத்தி நீங்க சொல்லலை. பாலச்சந்தர் அவர்களுடைய நாடகங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸ் தன்மை வாய்ந்தது. காமெடி இருந்தா கூட பின்னால காமெடி படங்கள் சீரியஸான நாடகத்தை பொறுத்தவரை அந்த இருக்கிற இடம், பேசுற டயலாக் எல்லாத்துலயுமே அவர் ஒரு சீரியஸா இருப்பார். ஸோ பாலச்சந்திர டிராமா, அவர் கோமல் சுவாமி அவருடைய தண்ணீர் நாடகம் போன்ற சீரியஸ் நாடகங்கள்லாம் அவர் திரைப்படம் பண்ணியிருக்காரு. ஆனால் நாடக மேடையிலே எதிர்நீச்சல் போன்ற சீரியஸ் நாடகங்கள்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நாடகத்தை பற்றி அந்த கூத்துலேருந்து ஆரம்பிச்சது தான் அதுல ஹைலைட். அதே மாதிரி பிரச்சார நாடகங்கள் என்று நிறைய இருக்கு. அது ஒரு தனி ஒரு குரூப். அது அரசியல் சார்ந்தோ அல்லது தன்னுடைய கட்சி அல்லது தன்னுடைய சமூகத்துக்கு தேவையானவை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெருக்கூத்தோடே வரும். அது அந்த மாதிரி ஒரு பிரச்சார நாடகங்கள் அப்படிங்கிறது அதுவும் இருந்தால் அதுலேயே நிறைய நல்ல கலைஞர்களை நாம் பார்த்துருக்கோம். அந்த பிரச்சாரத்தை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, பட் மிகச்சிறந்த கலைஞர்கள் அதுல இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது இன்றைய நிலையில் நம்ம வந்து குவிகம் வந்து நிறைய நாடகத்துக்கு பண்ணணுன்ற நாடகத்தை பற்றி நிறைய பேசுறோம். இந்த மாதிரி எல்லாரும் நாடகத்தை நலிந்து வரும் கலைன்னு பிறந்த இந்த இவர் கூட சொன்னார், நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க வந்து இலக்கியமான பத்திரிகைன்னு சொல்றீங்க, சினிமா டிராமாலாம் பத்தி ஏன் சொன்ன? சினிமாங்கிறது பல கலைகள் உள்ளடக்கிய ஒரு கலை, அதனால நல்ல படங்கள் நான் சொல்லணும். பட் நாடகம் என்பது நலிந்து வருவது, நானே நடிச்சிருக்கேன், அதனால நலிந்து வருகின்ற ஒரு கலையா இருக்கு. அது வந்து நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு. அந்த வகையில் உங்களுடைய இது வந்து நாடகத்தில் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா, இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறந்த நடை சித்திரமாக இருந்தது உங்க உரை. மிக்க நன்றி. அதில் பட்டம்பி நீங்க சொன்னதுனால யார் என் ஷெல்ஃப் வந்து அடுக்கி வச்சாலும் கோவப்படுவார், கூத்தப்படுறார். கலைச்சி வச்சுதான் நான் டக்குன்னு எடுப்பேன். உனக்கு என்ன காணாம போயிடுது அப்படின்னு பூர்ண சொன்னாங்க. அனுமார் போட்டோ வச்சிருந்தேன் காணோம், நீ போய் அவர் போட்டோ எடுத்தியா பிரம்மஹத்தி, அனுமார் படம்னு சொல்லிட்டா அப்படின்னு பூர்ண சொன்னாங்க. அது ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அவன் ஓகேவா, டேய் எங்கடா போற அம்பி அப்படின்பா. அவன் சொல்லுவான், டின்னர் சாப்பிட போறேன் அப்படிமா. ஏடா இப்போதானடா சாப்பிட்டேன் நீ டிஃபன் அப்படிமா. இல்லம்மா டிஃபன் தான் லேட்டா சாப்பிட்டேனே, டின்னரா சீக்கிரம் சாப்பிடலான்னு போறேன் அம்மா. கால் கட்டெல்லாம் கதறல் நாடகம் மெரினா நாடகம். கோமருடைய ரீசர்ஃபேசிங்ல நள்ளிரவில் பெற்றோம், அப்புறம் வந்து இதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கா நடக்கும். எக்குமாடுகள் நள்ளிரவில் பெற்றோம். நள்ளிரவில் பெற்றோம் அவர் வந்து ஜெர்மன் பெர்தோல் ப்ரெக்ட் வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் சொல்லுவார். அதை நள்ளிரவில் பெற்றோர் ரொம்ப கிளாசிக்கான நாடகம். அது நிறைய கலைஞர்கள் எல்லாரையும் நம்ம கொடுத்த நேரத்தில் சொல்ல முடியல, இன்னும் நிறைய இருக்கு. நாடகமே உலகம்னா உலகத்திலே நாடகம் தான். ஏகப்பட்ட கலைஞர்கள் நீங்க வந்து அனுபவித்த ஒரு நாடகங்களே ஒரு கோடிக்கணக்கில் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சாய் கணேசன் அவர் இந்த திருவனந்தபுரத்திலிருந்து அவர் தன்னுடைய நாடக அனுபவங்களையும் இந்த துறையை பற்றி பேசுவார். சாய் சார் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த உரை மிக சிறப்பாக இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்து நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். நான் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த நாடக இலக்கணங்களை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தேன். அந்த சமஸ்கிருத நாடகத்துல ஒரு இறந்த படமே கொண்டு வர மாட்டார்கள் என்று சொன்னார். அதுபோல எனக்கு பல காலமா எனக்கு தெரிஞ்சது, டிராமால இந்த பின்பகுதியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ரூல் சொல்லுவாங்க.
அது எதனால அது பார்க்கறது நல்லா இல்லைங்கிறதுக்கு மாத்திரமா, அல்லது வேற ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்காங்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியல, உங்களுடைய முன்பாதி நான் கேட்டப்ப பின்பாதிக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல உங்க கேள்வியில. ஓகே. இல்ல, அது ஒரு ஆக்வர்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களா தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கான்சியஸா நீங்க நாட்டிய கலைஞர்கள் பண்ணும்போதே அவங்க வந்து முன்பக்கம் முதுக அப்படியே தலையை வளைக்கிறதா இருக்கும்போது அப்படி திரும்புவாங்க. இல்ல வேகமா அந்த நாட்டிய முத்திரைகள்ல கூட அப்படி திரும்புறது அது இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, அதாவது நாடக மேடைகள்ல மைக் வந்து முன்னாடி இருக்கும். ஓகே. அவர் அந்த பக்கம் போனா அந்த வாய்ஸ், அந்த அவங்க டயலாக் சரியா கேட்காது ஒண்ணு. பட் மைக் இல்லாத காலங்களிலும் அந்த பக்கம் பார்த்து பேசினா அவங்க கடைசியில் இருக்கவங்களை கேட்காது. கேட்காது. அது ரெண்டாவது, அவங்களோட முக பாவங்களை வந்து காமிக்கணும் அப்படின்னா திரும்பிட்டு சினிமானாக்க ஒரு ஷீல ஏத்தாப்புல இருக்கிறோட முகபாவத்தை காமிக்க முடியும். பட் நாடகத்துல அப்படி முடியாது. அதனால ஆடியன்ஸ் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கத்தக்க காரணமா இருக்குது. நல்ல விஷயம், நல்ல காரணம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நாடகத்துல கூட நீங்க உங்க டைலாக்ஸ் இல்லாத, உங்களுடைய போர்ஷன் எதுவும் இல்லாம வேற டிராமா நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல மற்ற நடிகர்கள் நடிக்கணும், நடிக்கக்கூடாது. அது போல ஒரு முக்கியம். நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா டிராமா போயிடும். அதே சமயத்துல நீங்க மண்ணு மாதிரி உட்காந்துருந்தா யாராவது பார்த்தாங்கன்னா அது பார்க்கும். அது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நாடகத்துல முக்கியமா ரெண்டு கேரக்டர் பேசிட்டு இருக்கோம், பாக்கி 2 3 கேரக்டர் இருப்பாங்க. அவங்க இருக்கணும், நடிக்கக்கூடாது. ஆனால் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நடிக்கணும், நடிக்கக்கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் காட்டும். இறுதியாக சார் நம்ம வாவேஸ்வர். வேணுகோபால், வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை உங்க பேச்சு கேட்கும் போதும் இந்த மனுஷன் ஏன் அடிக்கடி வரதில்லை. அதாவது குவிகத்துல வந்து இப்ப நானும் பாஸ்கர் நாங்கெல்லாம் வந்து கடைசியில் ஒரு 2 நிமிஷம் பேசுறோங்கிறது ஒரு விஷயம். நீங்க அது சிறப்புரை ஆற்றணுங்கிறது கிடையாது. கடைசியில வந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கருத்தை சொல்லும் போது கூட that adds what you call as a dignity for the entire audience. அதனால நீங்க தொடர்ந்து வரணும்னு என்னுடைய ரிக்வெஸ்ட். இல்ல அப்படி இல்ல, உங்களுடைய அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அவ 1 நிமிஷம் பேசினாலும் சரி, 1 மணி நேரம் பேசினாலும் சரி, அவ கவிதையை பேசினாலும் சரி, எழுத்து கவிதை நாடகம் எதை பேசினாலும் அந்த டச், the beautiful flavor of வேணுகோபால் is in there. வேணுகோபாலுடைய அந்த பஞ்சஸ், ஒரு நரேஷன், அதனுடைய ஒரு எண்ட், அது ஒரு உணர்ச்சியான ஒரு மிக்சர் ரொம்ப அருமையா இன்னைக்கும் வந்தது. இதுல ஒரு விஷயம் அவர் சொன்னார், என்னுடைய பேராசிரியர் நாகநந்தி அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர் ஒரு நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் நாடகத்துல, எனக்கு பெருமாள் சொன்னார், MS பெருமாள் சொன்னது, நாடகத்துக்கு வரும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல கையில ஒரு அமிர்தாஞ்சன் பாக்ஸ் வச்சுட்டு இருப்பான் கையில. எவனா இந்த மாதிரி 2 கட்டம் ப்ராம்ப்டர் பண்ணி ஏதாவது தப்பா டயலாக் பேசினா அவருக்கு உடனே தலைவலி வந்துருமா ரிகர்சல். அதை எடுத்து தலையில தேய்ச்சிக்கிறது கையில எடுத்துன்னு அப்படின்னாரு. எங்களுடைய அனுபவம் என்னன்னா, பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் டிராமா போட்ட போது அவர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அதுக்கப்புறம் அதுல வந்து சகுனியா நடிச்சு நம்ம கு தேவநாராயணன், எக்ஸலண்ட் சீனியர் பர்சன் ஹூ ஆக்டட் வித் பீப்புள் லைக் இன்டராக்டட் வித் பீப்புள் லைக் BS ராமையா அண்ட் ஆல் தட். அதனால அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுல ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த காலத்துல வந்து நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை போன்றவர்கள் மேடையிலே வந்து ஐயப்பன் டிராமா போடும்போது புலியே மேல எடுத்துட்டு வந்தாங்களாம். மேடையில வந்து ஒரிஜினல் புலியே மேடைக்குள்ள வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேள்வி. இது எப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லி கேள்வி. பிளஸ் மனோகர் ஆல்சோ ஒரு வாட்டி எங்களோட பேசும்போது, நாம் அந்த காடக முத்திரைன்னு ஒண்ணு பண்ணார். காடக முத்திரைங்கிறது வந்து யாருக்கும் தெரியாத டாபிக் அது. அது மாதிரி சனீஸ்வரன், லங்கேஸ்வரன், யார் எல்லாரும் வேண்டாம் ஒதுக்கின கதாபாத்திரத்தெல்லாம் தூக்கி வச்சார் அவருங்கிறது அதுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் அவருக்கு. அதுல நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த காலத்துல வந்து சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம்னா பாடல் அதிகம் இருக்கும். அதை மாத்தினார் பம்மலுடைய டிராமால பாட்டு கிடையாது, இதுதான். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது, இன்றைய சினிமாக்களை பார்க்கும்போது பல சினிமாக்கள் பாடல்களாலே ஓடுகின்றன. எப்படி வந்து இந்த நாடகத்திலிருந்து சினிமா இந்த திரை பாடல்களை கவர்ந்து விட்டன. இந்த நாடகத்துல வந்து ஒரு காலத்துல வந்து பாட்டு இருந்தது. நம்ம நாட்டை ஒரு பேக்ரவுண்ட் அகச்சான்று என்னன்னா, நம்ம நாட்டு தெருக்கூத்து, நாட்டுப்புற வகை எல்லாத்துலயுமே வந்து இசையும் உரையும் தான், தனியா உரைநடை கிடையாது. அதை தவற விட்டனால்தான் நம்ம நாடகம்லாம் இன்னைக்கு இந்த துளித்து போச்சுன்னு நினைக்கிறேன். இதை தவற, இந்த ஓசை நலத்தை தவற விட்டதால் கவிதைகள் கழன்று போயின. இந்த ஓசை நலத்தையும் இசையும் தவற விட்டதால் நாடகங்கள் எங்கேயோ போய் விட்டன. சார் அதுக்கு மெனக்கடனுமே, கூட பாடணுமே, அது பண்ண மைசூர் பாக் பண்றதுன்னு உட்காரணும் இல்ல.
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இந்த 40-50 ஆண்டு கால அனுபவத்துல சொல்றேன், நீங்க நாடகத்துல உரைநடையில என்ன செய்தாலும் அதுக்கு மேல வந்து ஒரு ஒரு பாடல் ஏன் இல்லாத போச்சது? பம்மல் சம்மதன் அவர் வந்து தெலுங்கு நாடகத்திலிருந்து எடுத்தார். அந்த காலத்துல நாடகத்துல பாடுறவன் ஒரு ரெகுலேஷனே கிடையாது, கண்டதெல்லாம் வாயில வந்த பாடினாங்க. என் பீப்புள் லைக் எஸ்டி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள் பாடல்களாலே வென்றவர்கள். அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், முருகன் வள்ளி கேரக்டர் போடுவாங்களாம், கிட்டப்பாவும் கேபி சுந்தராம்பாளும். கேபிஎஸ் கேபி சுந்தராம்பாள் அவங்க மாத்தியே போடுவாங்களாம், இவர் முருகனாவும் அவர் இன்னொரு டிராமால வந்து இது இலங்கை ஆமா போனா இவர் மாறுவாங்களாம். ஸோ கேரக்டரைசேஷன் வாஸ் த்ரூ த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதனால ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்படி வந்து நாடகத்தை பார்த்து முதல்ல எடுத்த சினிமாலாம் நாடகம் மாதிரியே இருந்தது, அப்படியே அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே நின்ன இடத்துல பேசுவோம் எல்லாம், அப்படியே நாடகத்தை போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும், ஃபில்ம் பண்ண மாதிரி. இப்போ என்ன பண்றாங்க, நாடகம் வந்து சினிமாவை காப்பி அடித்து உள்ள டிஜிட்டல்லாம் வச்சு அதை கொண்டு வராங்க. நாடகத்துக்கென்று ஒரு தனி பண்பையும் நாடகத்தென்று தனியான ஒரு 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 கூட்டத்தையும் ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நமது மரபுக்கு போக வேண்டும். நம்ம நாட்டுல மரபுல நாடகத்தை எப்படி நேடல நின்று பண்ணா, தெரு நாடகங்கள் எப்படி இருந்தா அதை உருவாக்க வேண்டிய கலைஞர்கள் இனி வரக்கூடிய காலமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு உபரி தகவல் சொல்லி முடிக்கிறேன். எஸ்.வி. சகசரநாமனுடைய பையன் குமார் என்னுடைய கிளாஸ்மேட்டு. அப்போ அவங்க வீட்டில் நடக்கும்போது அந்த தாண்டாராயம் பிள்ளை தெருல வந்து நிறைய நாடகங்கள்லாம் நான் ரிஹர்சல்லாம் போய் பார்த்துருக்கேன். அப்போ அவர்கள் என்ன செய்தார், மதுரை பல்கலைக்கழகத்துல நாடக கலையின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு என்டோமெண்ட் லெக்சர் கொடுத்தார். அதை வந்து ஒரு புத்தகமாக்கினார். அந்த புத்தகம் நான் அவரை பற்றி பேசும்போது எனக்கு அந்த புத்தகத்தை அவர் பார்க்கும்போது அன்புள்ள கவிஞர் வாவேசுக்கு எஸ்.வி. சகசரநாமம் என்று கையெழுத்து போட்டு என்ற புக்கு கொடுத்தார். அந்த புக்கை நான் வச்சிருக்கேன் இப்போ, இன்க்ளூடிங் குமார் அவர் பையன்கிட்ட கூட அந்த புக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த புக்கு எங்கிட்ட தான் இருக்கு. நான் அவங்ககிட்ட குமார்கிட்ட கிடையாது, வந்து ரீபிரிண்ட் பண்ணி அதுக்காக கொடுக்கலாம்டா, அருமையான புக்கா இருக்கு என்கிட்ட வச்சுட்டு இருக்கேன் இன்னும். ஆகவே யாராவது அதை ரீபிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். குமார்கிட்டையும் நான் கேட்டாச்சு, யாரா பண்ணுங்கப்பா அப்படிங்கிறான். அதனால அது ரொம்ப அதுல சொல்வது நாடு அகம், அதுதான் நாடகம். இந்த நாட்டை அகத்திலே கொண்டவனும் அகத்திலே நாட்டை பற்றி நினைப்பவரும் இந்த நாட்டுக்கெல்லாம் அகமாக விளங்கக்கூடிய செய்திகளையும் பண்புகளையும் மரபுகளையும் கொடுக்கக்கூடியது நாடகம் என்பார்கள். இப்படி நிறைய நானே பேச ஆரம்பிச்சேன், சாரி. எனவே என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தேன். நாடகங்களின் வரலாறு எங்கிட்ட இருக்கு சார். நன்றி சார். வாவேசு சார், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு குமார் சார் வந்து நீங்க சொன்னாலும் சரி, அந்த புக்கை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சார். குயிகம்னு நிச்சயமாக போக ஏற்பாடு செய்வதற்கு நிச்சயமா தயார், அதை மேல எடுத்துட்டு போவோம். ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு நாடகத்தை பத்தின ஒரு புத்தகம் வந்து தயாராகிட்டு இருக்கு. இளங்கோ குமரன் ஒரு முக்கியமான நாடகம், அவர் வந்து 10 கலைஞர்கள் நேர்காணல் கண்டு ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகம் இப்போ தயாரிப்பில் இருக்க குயிக மூலமாக தான் வெளிவருது. நாடகம் என்பதே ஒரு பெரிய ஓஷன். நாடகமே உலகம்னு கடல் சமுத்திரம் சொல்லணும். இதை நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், டிராமாக்கும் சினிமாக்கும் வித்தியாசம் இருக்கும். முதல்ல டிராமா மாதிரியே சினிமா எடுத்தான்னு வச்சுருக்கீங்க. இந்த வித்தியாசத்தை நம்ம நண்பர் அம்சன்குமார் அவர்கள் சொன்னார். டிராமானா டிராமாவா இருக்கணும், சினிமானா சினிமாவா இருக்கணும். ஒரு சீட்ல ஒரு சைட்ல ஒரு தெரு சீட்டோட ஸ்லைடை போட்டுட்டு ஒரு பஸ்ஸையும் போட்டு ஆச்சரியம் போட்டு பஸ் ஸ்டாப் நான் டிராமா சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க, இதை சினிமா சொன்னா கல்லாறு அடிப்பீங்க. ஸோ அதை நீங்க போய் ஒழுங்காக தான் எடுக்கணும். இதை வந்து நீங்க இந்த டிராமாவும் சினிமாவும் தான் எடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு கேபி சுந்தரமான அந்த ஒரு இடத்துல எழுதியிருந்தாரு, முதல்ல சினிமாவுக்கு வந்த போது ஒரு டிராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தாரு. 3 மணி நேரத்தில் ஒரு ட்ராமா போட்டுரும். 4 மாதம் 5 மாதம் ரிஹர்சல் போட்டு ட்ராமா போடும். பேசாமல் ட்ராமா அப்படியே போட்டு அதை எப்படியே ஷூட் பண்ணால் கூட சினிமா எடுத்துடலாமே அப்படின்னு கூட ஒரு வாரத்தில் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிற அப்புறம் சொல்லுவார். இது 2 விஷயமா இருந்தேன். அது நாடகத்தை பற்றிய முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்ட வேணுகோபால் இருக்கும். இதை பற்றி மற்ற கருத்துக்களுக்கு ஒரு சின்ன அனுமதி வேணும். நாடகங்கள் ஒரே வரிதான். நாடகங்கள் வரும்போது நம்ம வானொலி நாடகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான பாத்திரங்கள் உண்டு. ஒரு காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில எப்படா நாடகம் கேட்போனே உட்காந்துருப்போம். வாரம் அதை கேட்கறதுக்கு. ஒரு வாரம் திரை ஒளிச்சித்திரம் வந்துடும். பாக்கி 3 ஞாயிற்றுக்கிழமை நாடகம் வரும். வானொலி நாடகங்களை விவித் பாரதியும் சென்னை 7 நாங்கள் விடாம கேட்டிருக்கோம். அது இன்ஃபேக்ட் குத்துப்புக்கு நம்ம அதில் மனோரமா உள்பட காப்பு கட்டி சத்திரம் கேட்கறதுக்காக காத்திருந்த காலங்கள் ஏராளமான விஷயங்கள் உண்டு. ஸோ நாடகம் வரும்போது வானொலி நாடகத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். காப்பு கட்டிக்கு முன்னாடி வந்தது வந்து துபாஷ் வீடு.
சுபாஷ் அதான் வீடு நான் கேட்டது இல்லை. ஆமா. ஆமா, உங்களுக்கு முன்னாடி இது நான் சின்னவனா இருக்கும்போது கேட்டது. சுபாஷ் வீடு தான் வந்து வானொலி மூலமா மக்களை அட்ராக்ட் பண்ண முதல் நாடகம். அதுவும் இவர் தான், சுகி தான் எழுதினார். அது சுகி ஆமா சுப்பிரமணியம் முதல்ல ஆரம்பிச்சு எழுதினார். ஆமா இதுலேயே இன்னொரு உபரி தகவல் ஒன்று சொல்லணும். ஞானி பேசும்பொழுது இந்த டிவி சீரியல் ட்ராமா சொன்னால் போச்சுக்குது. ஆமா டிவி சீரியல் ட்ராமான்னு சொல்லாது. ட்ராமா வேற, சினிமா வேற, இது வேற, டிவி சீரியல் வேற. யாராவது சொன்னாக்க சண்டைக்கப்படுவாங்க. அது ரொம்ப ஒரு மீட்டிங்கில் பேசும்போது யாரோ அந்த டிவி சீரியலை பற்றி நம்ம ட்ராமா பற்றி பேசிட்டு இருக்கோம், இதை பற்றி அப்புறம் இதை பற்றி இதை பேச எங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ, இது நாடகம் வந்து தனி சார். அதை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எத்தனை பேருக்கும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாடகத்தில் நடித்தவர்கள், நாடகத்தில் இருந்தவங்க தான் ஓரளவுக்கு பங்கு பெற்றவர்கள் சார், தான். ஒரு நிமிஷம் கிருப்பா. அதுல என்ன முக்கியமான விஷயம், இப்போ வந்து பரதநாட்டியத்துல வந்து அந்த அந்த நடனமணி வந்து இந்த கையில இப்படி காமிச்சு இப்படி ரோஜான்னு காமிக்கிறார். அந்த முத்திரை அது போல ஒரு ரோஜாவே காமிச்சிடலாமே, அது காமிச்சா தப்பு. பரதநாட்டிய பண்புக்கு கிடையாது அது. அது அப்படிதான் காட்டணும். அது மாதிரி பஸ் ஸ்டாண்டுன்னா இப்படிதான் இருக்கணும், ஸ்கிரீன்ல தான் இருக்கணும். சினிமால வந்து ஒரிஜினல் பஸ் ஸ்டாண்டு. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா அந்த மீடியத்துக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்காத மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது சுவையா இருக்காது. கரெக்ட். அது ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடிகர்கள பல பேருக்கு வந்து இந்த சினிமா நடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃபீலே கிடைக்கிறது அப்படிம்பாங்க. தப்பா ரைட்டா அவங்க அது சொல்லி முடிச்ச உடனே அது கல்லால் அடித்தாலும் சரி, கை தட்டினாலும் சரி, அது அந்த ஃபீல் உங்களுக்கு சினிமாவில் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியம். ஆகவே நாடகத்தை பற்றி பேசினா தனியாக போயிட்டே இருக்கோம். அப்புறம் அடுத்த வாரத்தை பற்றிய ஒரு அறிவிப்பு. அடுத்த வார நிகழ்வு வந்து நீங்க எல்லாரும் வரணும். ஆனா ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு கலகல நிகழ்ச்சி, ஒரு சொல் விளையாட்டு ஒன்று பண்றதா இருக்கும். சொல் விளையாட்டு என்ன ஏது அப்படிங்கிறது பெரிய ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அதனால எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அதை பண்ணணும். அதனுடைய ஏதாவது முன்னமே தெரிவிக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் சுந்தரராஜன் அவர்கள் குயிகம் இலக்கிய தொடர்ந்து போட்டுடுவாரு. சொல் விளையாட்டாக இருக்க போகிறது.